உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நமது தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழை அறிந்து வாழ்கின்ற நமது அன்பு உறவுகளுக்கும் ஜோதிடபூமியின் வாயிலாக சோதிடர் மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் என்பது 30ஆம் தேதி திங்கட்கிழமை ஆனி மாதம் 16ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி ஆனி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள இந்த இடைப்பட்ட நாட்களிலே இருக்கின்ற 12 ராசிக்காரர்களும் எந்தெந்த வகையிலே நல்ல ஒரு பலன்கள் இருக்கின்றது, எப்படி முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இப்போது காண இருக்கின்றோம். இந்த வாரத்திலே முக்கியமான விஷயங்களாக முக்கிய நாட்களாக 30ஆம் தேதி ஸ்கந்த பஞ்சமி குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு நல்ல ஒரு ஏற்ற நாளாக இருக்கின்றது. 1ஆம் தேதி குமார சஷ்டி ஆணி உத்திர திருமஞ்சனம் சஷ்டி விரதம் அன்று கடைபிடிப்பது நல்லது. 2ஆம் தேதி வளர்பிறை சுப முகூர்த்த நாள். 6ஆம் தேதி சர்வ ஏகாதசி அன்று 24 மணி நேரமும் மரண யோக காலம் இருப்பதால் நீங்கள் ஏதாவது கடன் வாங்கியிருந்தால் கொடுக்க வேண்டும் என்று பணம் கையில் வைத்திருந்தால் அன்று 6ஆம் தேதி அன்று கொடுத்தால் எந்த டைம்லனா கொடுங்க, சரிங்களா? அன்றைக்கி ஃபுல்லாகவே அன்றைக்கி மரண யோகம் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக மீண்டும் அந்த கடனை வாங்காமல் அந்த கடன் பெருகாமல் நீங்கள் தப்பிக்கலாம். அல்லது நீங்கள் கடன் நிறைய இருக்குது, நீங்கள் அசல் மட்டும் வட்டி மட்டும் நீங்கள் கொடுக்காம அதோடு சேர்த்து கொஞ்சம் அந்த வட்டியை மட்டும் கொடுக்காம கொஞ்சம் அசலையும் சேர்த்து கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கடன் சீக்கிரமாக அடைஞ்சிரும். அந்த கடனை உடனடியாக ஏதாவது ஒரு வழியில் நம்ம தீர்த்தரலாம். அந்த மாதிரி நீங்கள் கடனை தீர்ப்பதற்கான ஒரு நல்ல நாள் அது. முழு கடனையும் தீர்க்காவிட்டாலும் சிறிய தொகையாவது நீங்கள் கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக ஒரு சின்ன தொகையாவது கொடுத்து விட வேண்டும். அசலிலே வட்டி மட்டும் கொடுக்க வேண்டாம். அப்படி செய்தால் மீண்டும் இருக்கின்ற பெரிய கடன் கூட எளிதாக நீங்கள் அடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இறைவன் கொடுப்பார். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் இந்த 12 ராசிக்காரன் ராசி பலன்களை காணலாம். அதற்கு முன்னதாக நமது சேனலை தொடர்ந்து பார்த்து வருகின்ற அன்பு உறவுகளுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிதாக வருபவர்கள் தயவு செய்து இந்த நமது சோதிட பூமியுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வார வாரம் உங்களுக்கு தொடர்ந்து பலன்களை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். பல நல்ல விஷயங்கள் இருக்கின்றது, பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருக்கின்றது. அதை உணர்த்துவோம். நீங்கள் அதை தொடர்ந்து கவனித்து வந்தால் மிகுந்த நன்மை கிடைக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இப்பொழுது நாம் ராசி பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மேச ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சென்று அருமையான இடத்துல போய் அமர்ந்திருக்கிறாரு. நல்ல பார்வைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த வாரத்தினுடைய முதல் 2 நாட்கள், அதாவது 30ஆம் தேதியும் 1ஆம் தேதி, அதாவது 7வது மாதத்தினுடைய 1ஆம் தேதி, நம்ம 6வது மாதத்துக்கு தான் பார்க்குறோம். ஜூன் மாதம். இப்போது ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நம்ம ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் இந்த பலன் போகுது, சரிங்களா? அப்போ ஜூன் 30ஆம் தேதியும் ஜூலை மாதம் 1ஆம் தேதியும் இந்த 2 நாட்கள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காரணம், உங்கள் ராசிக்கு 4 குடையவன் சந்திரன், அவரோடு செவ்வாய் இணைகின்றார். பொதுவாக சந்திரனும் செவ்வாயும் இணைந்தால் மிகுந்த ஒரு தைரியம், மன வலிமை, உங்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய வகையில் ஆற்றல் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. சந்திரனோடு செவ்வாய் இணைவது ரொம்ப நல்லது. ஆனால் அங்கே ஒரு கிரகம், சந்திரனுக்கு எதிரான கிரகம் அமர்ந்திருக்கின்றது, கேது. அப்போ மேச ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் செவ்வாய் கேது சேர்க்கை. உங்கள் ராசிநாதனுக்கு இப்பொழுது சந்திரன் சேர்க்கையோடு கேதுவும் சேருவதால் அங்கே கிரக யுத்தம் கண்டிப்பாக நடைபெறும். சந்திரனுக்கும் கேதுவுக்கும் பயங்கர கிரக யுத்தம் சேர்ந்து விட்டால் நடந்துவிடும், அந்த இடத்தையே பாழாக்கிவிடும். அப்போ 5ஆம் இடம் இப்பொழுது பால்படுகின்றது. 5ஆம் இடத்தில் பால்பட்ட செவ்வாய் சந்திரன் கேது 3ம் சேர்ந்து உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கின்றது. அதனால் நிச்சயமாக இந்த இடங்கள் எல்லாம் பாதிக்கப்படும். குறிப்பாக உங்கள் ராசிநாதன் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதனுடைய உள் தாக்கம் என்பது உங்களை கண்டிப்பாக பாதிக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை, உணவிலே கவனம் தேவை. ஒவ்வாத உணவுகளை சாப்பிடக்கூடாது, ஃபுட் பாய்சன் ஏற்பட்டுவிடும்.
அதே நேரத்தில் மனதில் நிறைய குழப்பங்கள் ஏற்படும். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதிலே ரொம்ப குழப்பம் இருக்கும். செய்ய வேண்டிய வேலையை விட்டுவிட்டு செய்ய வேண்டாத வேலையை கையில் எடுத்து அதன் மூலியமாக கொஞ்சம் மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாக வேண்டியது இருக்கும். பிறர் சொல்லும் நல்ல யோசனைகளை நீங்கள் தட்டிவிடுவீர்கள். தேவையில்லாதவருடைய யோசனையை கையில் எடுத்து அதன் மூலியமாக நீங்கள் அந்த பணியை செய்து அதன் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனையும் மன உளைச்சலும் கஷ்டம் உடல் உபாதையும் தான் ஏற்படும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ நம்ம 1க்கு 2 தடவை யோசித்து ஒரு காரியத்தை செய்யணும். அதே நேரத்தில் 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம் வலிமை அடைந்திருக்கின்றது. அந்த இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார். பொதுவாக சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்து விட்டாலே வாடாத பயிராக வற்றாத ஜீவ நதியாக அந்த ராசிக்காரர் ஆகிவிடுவார். இது பிறவி ஜாதகத்தில் இருக்கின்ற பொழுது. அதே போல சுழற்சி முறையிலே உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரன் அமர்ந்து அந்த பலனை இப்பொழுது கொடுத்திருக்கின்றார். எங்கே சுற்றியும் உங்கள் பைக்கு பணம் வந்துடும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இனி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான பணம் உதவிகள் தானாக தேடி வரும். உங்கள் குடும்பம் சிறப்பான முறையிலே எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் செல்லும். நல்ல நிலையிலே குடும்பத்திலே மகிழ்ச்சியோடு அனைவருடைய ஒத்துழைப்போடு அந்த குடும்பம் சந்தோஷமாக காணப்படுகிறது. பணம் கண்டிப்பாக தேவைகளுக்கு தகுந்த மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்கும். நிறைவாக இருக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் 12ஆம் இடத்துல இருக்க வேண்டிய குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கின்றார். லாபஸ்தானத்தையும் பார்க்கின்றார். அதனால் செலவும் உங்களுக்கு அவ்வளவா ஆகாது. எந்த வகையிலுமே வீண் செலவுகள் ஆகுவதற்கான வாய்ப்பே இல்லை. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. லாபஸ்தான அதிபதியும் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதுவும் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் லாபஸ்தானம் பாதிக்கப்படுகின்றது. லாபஸ்தானம் பாதிக்கப்படுகின்றது என்றால் இந்த 3 கிரகங்கள் கிரக யுத்தத்தின் மூலியமாக சந்திரனும் கேதுவும் ஏற்படுத்தும் கிரக யுத்தத்தின் மூலியமாக செவ்வாய் பாதிக்கப்படுவது என்பது நீங்கள் பாதிக்கப்படுவதை போன்று, அதாவது மேசராசியை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் அந்த பாதகமான பார்வையை 11ஆம் இடத்திற்கு கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் செய்த வேலையை, நீங்கள் செய்கின்ற உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை நீங்களே சில நேரங்களிலே தட்டி விடுவதை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வருகின்ற லாபத்திலே பிரச்சனைகளை நீங்களே ஏற்படுத்தி விடுவீர்கள். அதனால் தான் முன்கூட்டி சொன்னேன், எதை நம்ம விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நல்லவங்க சொல்கிற ஆலோசனையை கேட்டுக்கணும். நம்ம உதாசீனப்படுத்திடக்கூடாது. ஏன்னா நீங்கள் தடுமாறும் பொழுது நீங்கள் செய்கிற தப்புன்னு உங்களுக்கே தெரியும். இதை நம்ம செய்கிறோம் தப்பு, நம்ம இதை செய்யக்கூடாதுங்கிறதுல உங்களுக்கு எண்ணங்கள் நிறைவாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு அதை செய்ய தூண்டிடும் கிரக யுத்தம். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த வாரத்தில், சரிங்களா? உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது முன்னெச்சரிக்கையாக பொறுமையும் நிதானத்தோடு நீங்கள் செல்வது நல்லது. இது பயமுறுத்துவதற்காக அல்ல. நீங்கள் இந்த செய்தியை கேட்காட்டாலும் நடக்கத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கைக்காக சொல்கிறது. தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நாட்கள் இந்த முதல் 2 நாட்கள், 30ஆம் தேதியும் 1ஆம் தேதியும். அந்த 2 நாட்கள் தவிர்த்து மற்ற நாட்கள் எல்லாம் உங்கள் சுமூகமாக சுபமாக அனைத்துமே சாதகமாக உங்களுக்கு சென்று மனநிலை மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதை நீங்கள் ஏற்படுத்துவீர்கள். தொழிலில் நல்ல அக்கறை காட்டுவீர்கள். தொழில் மூலியமாக நிறைய சம்பாதிப்பீர்கள். வருமான தடை இருக்காது. சொந்த பந்தங்கள், உறவுகள், சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து அனைத்தும் நடத்தி கொடுப்பார்கள். அதே போல உங்களது இல்லற துணை கணவன் அல்லது மனைவி உங்களுக்கு மிகுந்த சாதகமாக இருந்து பண உதவி செய்வார்கள். எந்த விதத்திலாவது உங்களுக்கு உதவி செய்து உங்கள் கையை தளர்ந்து போகாமல் காப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாரம். நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். எந்த இடத்திலும் உங்களை கைவிட்டு விட மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரம். ஆனால் மேற்சொன்ன 2 நாட்களிலே கவனம் தேவை. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருந்தாலும் கூட அந்த 2 நாட்களில் மட்டும் கொஞ்சம் செலவினங்களும் அதிகரிக்கும். கவனமாக இருக்க வேண்டும். அதே போல எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் தெய்வ வழிபாட்டிற்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் ராசி நாதன்
உங்கள் ராசிநாதன் 4 கிரகங்களோடு 4 பாவ கிரகங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றார். சுபகிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தாலும் இந்த பாவங்களுடைய சேர்க்கை உங்களை எப்படியாவது ஏதேனும் ஒரு வகையிலே பள்ளத்தில் தள்ள வேண்டும் என்ற ஒரு கங்கணம் கட்டும். அந்த தெய்வ வழிபாடு என்பது, குலதெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல வழிகாட்டியாக இருந்து முன்னேற்றி கொடுக்கும். திருமணமாகாமல் இருக்கின்ற ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் வந்திருக்கின்றது. குழந்தை பேருக்கான நல்ல வாய்ப்பு இருக்கின்றது. அனைத்து திருமணமான ஆண் பெண்களுக்கும், நீண்ட நாட்களாக குழந்தைகள் இல்லாதவர்களுக்கும் கூட இந்த வாய்ப்பு என்பது பொருந்தும். காரணம், ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு குருவினுடைய அனுக்கிரக பார்வை இருப்பதால் புத்திரதோஷம் விலகுகின்றது. ராகு கேதுவினால் புத்திரதோஷம் ஏற்பட்டவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அந்த தோஷம் விலகி உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைத்து துறையை சார்ந்த தொழிலாளர் மற்றும் முதலாளிகளுக்கும் சரி, நிறுவனம் நடத்தக்கூடியவர்களுக்கும் சரி இது பொருந்தும் இந்த பலன்கள். அதனால் நீங்கள் கவனமாக கேட்டு வெற்றி பெறுங்கள் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த மேசராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 8 பயன்படுத்துங்கள். வணக்கம். ரிஷபராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். ரிஷபராசியிலேயே உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் அடைந்து அமர்ந்து விட்டார். சுக்கிரன் பொதுவாக நமது ராசியில் அமர்ந்து ஆட்சி பலம் அடைந்தால் வாடாத பயிராக, வற்றாத ஜீவநதியாக அந்த வீடு வாழும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே சுக்கிரன் உங்களுக்கு அருள்பாலித்திருக்கின்றார். உங்கள் ராசிநாதன் வலிமையடைந்தால் நிச்சயமாக அதனுடைய தாக்கம் உங்களுக்கும் ஏற்படுத்தும். நீங்களும் மிகுந்த வலிமையோடு, நல்ல ஒரு மன ஆரோக்கியத்தோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, யாரிடத்திலும் நெஞ்சு நிமித்தி பேசி எந்த ஒரு காரியத்தையும் சாதிப்பதற்கு ஒரு தகுதியான நபராக நீங்கள் இப்பொழுது விளங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் எந்த விதத்திலும் தயக்கம் காட்டாமல் நீங்கள் காரியத்திலே இறங்க வேண்டும். உங்கள் நாவிலே சரஸ்வதி இப்பொழுது குடிகொண்டிருக்கின்றார்கள். அதனால் நீங்கள் பேசுவது எல்லாம் நல்ல விஷயமாக அமையும். அதனால் உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். எந்த காரியத்தில் இறங்கினாலும் வெற்றி உறுதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுக்கு டைம் நல்லா இருக்கும்போதே சில காரியங்களை செஞ்சு முடித்து அதில் ஜெயிச்சிடணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நேரம் இந்த நேரம் பயன்படுத்துங்கள். அதே போல் சகோதர சகோதரிகளும் இந்த வாரத்திலே உங்களுக்கு உற்ற துணையாக இருந்து வழிநடத்தி உங்களுக்கு ஒத்துழைப்பை தருவார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் இளைய சகோதர சகோதரிகள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த நீங்கள் அறிவுறுத்த வேண்டும். குறிப்பாக முதல் 2 நாட்கள், அந்த 30ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் நீங்கள் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். வண்டி வாகனங்களை செல்கின்ற பொழுது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செல்ல அறிவுறுத்த வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு 3 குடையவன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் கேதுவோடு இணைகின்ற பொழுது சில நேரங்களிலே அவர்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்பட்டு சில பிரச்சனைகளை சந்திப்பார்கள். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஏதேனும் கடன் வாங்கியிருந்தால் அவர்கள் மூலியமாக சில பிரச்சனைகள் வந்தால் அதை பொறுமையை காத்து 2 நாள் கழித்து அதை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். அந்த 30ஆம் தேதியும் ஜூலை மாதம் 1ஆம் தேதியும் நேரம் சரியில்லை என்பதை உணர்த்துங்கள். பின்பு எல்லாம் சரியாகிவிடும். 2 நாட்கள் தவிர மீது 5 நாட்கள் அவர்களுக்கு நன்றாக இருக்கின்றது. உங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே எல்லா காரியங்களும் அமையும். அதே போல் உங்களுக்கு 7 குடையவன் கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகமானது செவ்வாய், அந்த சந்திரன் கேதுவோடு இணைந்திருக்கின்றார். அதனால் அவர்களுக்கும் இது பொருந்தும். அதனால் உங்களது இல்லற துணைக்கும் அந்த முதல் 2 நாட்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. யாரிடத்திலும் தேவையில்லாமல் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடாது. யாருக்கும் ஜாமீனுக்கு போகக்கூடாது. யாருக்கும் எந்த வகையிலும் நான் தான் என்று போய் நின்று எந்த காரியத்தையும் செய்து கொடுக்கக்கூடாது. நீங்கள் முன்னே நிற்க வேண்டிய விசேஷமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் கவனமாக அதை முடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் 2வது இடத்திற்கு வந்து முன்னாள் வேற யாரையாவது நிறுத்தி அதை செய்ய வைக்க வேண்டும். அதனால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். பிரச்சனையிலிருந்து வெளியிலே வரலாம். அதேபோல உங்களது பிள்ளைகளை பொறுத்தவரை, பொதுவாக ஆண்களுக்கு உங்களது பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரத்திலே உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பிரச்சனைகள் எதுவும் இல்லை. பிள்ளைகள் நன்றாக படித்து நல்ல முன்னுக்கு வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். வேலை பார்க்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக பல காரியங்களை செய்து பெற்றோருக்கு மதிப்பு கொடுத்து நடப்பார்கள். உங்கள் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தாயுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட்டிருக்குது. அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவியும் பெரியவர்கள் மூலியமாக கண்டிப்பாக கிடைக்கும்.
தெய்வத்தினுடைய அனுகிரகம் அவர்களுக்கு இருக்கின்றது. அவருடைய சொத்துக்கள் ஏதேனும் வாங்குவதற்காக நீங்கள் காத்திருந்தால் ஏதேனும் கையொப்பம் வாங்கி சொத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அல்லது நகை பணம் வைத்திருந்தார்கள் என்றால் நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக கொடுத்து உதவி செய்வார்கள். அது உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு உதவியாக கண்டிப்பாக இருக்கும். எதிரிகளை பொறுத்தவரை நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எந்த விதத்திலும் எதிரிகளால் உங்களுக்கு எந்த விதத்திலும் தொல்லைகளை கொடுக்க முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இப்பொழுது இருக்கின்றார்கள். கவலைப்பட வேண்டியதில்லை. கடன் பிரச்சனையை நீங்கள் ரொம்ப பெரிதாக நினைக்க வேண்டாம். யாராவது அச்சுறுத்தல் செய்திருந்தாலோ அல்லது வழக்குகள் மூலியமாக பிரச்சனை ஏற்படுத்தியிருந்தாலோ தைரியமாக இருங்கள். எல்லாம் உங்களுக்கு சாதகமாகத்தான் அமையும். அதே போல உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இப்பொழுது கிரகங்கள் நன்றாக இருப்பதால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் தந்தை வழி உறவுகள் மூலியமாக சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது தேவையானவற்றை எடுத்து செல்ல வேண்டும். தேவையில்லாமல் நீங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கு சனிபவனுடைய பார்வை என்பது விரயஸ்தானத்திற்கு விழுகின்றது. அதே நேரத்திலே சந்திரன் கேதுவோடு இணைந்து சனியை பார்க்கின்ற பொழுது முதல் 2 நாட்கள் ஏற்படுத்துகின்ற பயணம் உங்களுக்கு வீண் வெற்றியை அலைச்சலாக இருக்கலாம் அல்லது வீண் செலவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருந்தால் மற்ற நாட்களிலே நீங்கள் செல்வதில் எந்த விதமான தடையும் இல்லை. வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்கள் முதல் 2 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்கள் தலையிட வேண்டாம். குறிப்பாக அரசு சார்ந்த விஷயங்களிலே கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருப்பது நல்லது. அனைத்து துறை சார்ந்த ஊழியர்கள், உழைப்பாளிகள் மற்றும் நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இது பொருந்தும். உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு கொஞ்சம் பிரச்சனை முதல் 2 நாட்களில் ஏற்பட்டிருப்பதால் கவனம் தேவை என்பதை உணர்த்தி விடைபெறுகின்றேன். வணக்கம். இந்த ரிஷப ராசிக்கு அதிர்ஷ்ட எண் என்று பார்க்கின்ற பொழுது 6ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. பயன்படுத்துங்கள். மிதுன ராசி சேர்ந்த அன்புறவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மிதுன ராசிக்கு அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார். மிதுன ராசியிலே ராசிக்கு 7 கூட வந்து அமர்ந்து விட்டார். இப்பொழுது உங்கள் ராசிநாதனுக்கு 8ஆம் இடத்திலே சனி அமர்ந்திருப்பது என்பது நீங்கள் சுயமாக சிந்தித்து ஒரு காரியங்களை செய்ய வேண்டுமா அல்லது மற்றவருடைய ஆலோசனை பெற்று செய்ய வேண்டுமா என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் உங்கள் நண்பர்களையோ அல்லது உங்களது இல்லறத்துணை கணவன் அல்லது மனைவியையோ அல்லது வீட்டில் இருக்கின்ற பெரியவர்களையோ அல்லது நீங்கள் சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் அனுபவம் உள்ளவர்களாகவோ இருந்தால் அவர்கள் மூலியமாக நீங்கள் செய்கின்ற பொழுது அந்த காரியம் மிகுந்த வெற்றியை தரும். நல்லது செய்யும். நிறைய லாபங்கள் கிடைத்து நீங்கள் வெற்றி பெறலாம். அதே நேரத்திலே நீங்களாக சில முடிவுகளை எடுத்து அந்த காரியங்களை செய்கின்ற பொழுது கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையிலே அந்த காரியம் தடைபடுவதற்காகவோ அல்லது அந்த காரியத்தில் தொய்வு ஏற்பட்டு அதன் மூலியமாக வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனால் இந்த நேரம் ஆலோசனை பெற்று செய்வது என்பது உங்களுக்கு நல்ல உயரத்திலே கொண்டு போய் உட்கார வைக்கும். அதே போல் உங்கள் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டிலே புதன் அமர்ந்திருப்பதால் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதிலே எந்தவிதமான தடையும் இல்லை. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள். இருந்தாலும் முதல் 2 நாட்கள் குடும்பத்தில் இருக்கின்ற முக்கியமான நபர்களாக கருதக்கூடிய வயதானவர்கள் யாராவது இருந்தால் அந்த 2 நாட்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும் அவங்கள. சரிங்களா? ஏன்னா கேதுவோடு சந்திரன் இணைந்து செவ்வாயோடு இணைகின்றார். அதனால் மிகுந்த கவனத்தோடு வயதானவர்களாக இருந்தால் முன்னெச்சரிக்கையாக அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாக எல்லா நோயுமே சாப்பாட்டு மூலியமாக தான் வருது. வயிற்றிலிருந்து தான் கிருமிகள் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நம்ம சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருந்தால் பெரும்பாலான நோய்களை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். இப்போ அது மாதிரியான நேரம் வந்திருக்கின்றது. வயதானவர்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 2 நாள் மட்டும். மற்ற நாளில் உங்களுக்கு அவங்க தானாக எல்லாம் சரியாயிருவாங்க. சரிங்களா? அதே போல் உங்கள் தந்தை வழி உறவுகள், தாய் வழி உறவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவிக்கரம் மீட்டுவதற்கு தயங்காமல் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். திருமணமாகி நீங்கள் வேறு குடும்பமாக இருந்தாலும் சரி, அவர்களும் வேறு குடும்பமாக இருந்து வந்தாலும் அவர்களிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் என்பது எந்த விதத்திலும் தடை ஏற்படாது. இந்த வாரத்திலே உங்களுக்கு
அவர்களுடைய உதவியை பெற்று நீங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கோ அல்லது தொழில் செய்வதற்கு எது முதலீடு தேவைப்பட்டாலோ நீங்கள் தாராளமாக கேட்டு பெற்று நீங்கள் வழி நடத்தலாம். அதேபோல வாக்குஸ்தானத்திலே புதன் அமர்ந்திருப்பது என்பது கண்டிப்பாக நீங்கள் நல்ல விஷயங்களை பேசி உங்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு கெடுதல் வராமல் பேசியே சமாளித்து அந்த காரியத்தை ஜெயமாக மாற்றக்கூடிய வகையிலே இப்பொழுது கிரக அமைப்பு அமைந்திருக்கின்றது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக பேசி நீங்கள் ஒரு காரியத்தை தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள். ஆண்களுக்கு அவர்களும் அந்த வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் சம்பாதித்து உங்களுக்கு உதவக்கூடிய வகையில் இருக்கின்றார்கள். மாணவ செல்வங்கள் கல்வியிலே கொஞ்சம் கவனமாக படிக்க வேண்டும். ஏன்னா உங்கள் 4 கூடையவன் கல்வி கதிவாக விளங்கக்கூடிய புதனுக்கு 8இல் சனி அமர்ந்திருப்பது என்பது கொஞ்சம் மறதியை ஏற்படுத்தும். கொஞ்சம் 1க்கு 2 முறை படித்து நீங்கள் தெளிவுபடுத்துவது நல்லது. ஒரு விட படித்து விட்டு நம்ம பரீட்சையில் பார்த்துக்கலாம் நினச்சிங்கன்னா அங்கே போனோன்னு அந்த ஞாபகத்துக்கு வராது. அதனால் முதலே படித்து நல்லா தெரிஞ்சு அதை எழுதி பார்த்து நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் உங்களது இல்லற துணை மிகுந்த பக்கபலமாக இருப்பதால் நீங்கள் அவருடைய ஆலோசனையை பெறலாம். திருமண வயதில் இருக்கின்ற ஆண் பெண்களுக்கு இப்பொழுது திருமண யோகம் பரிபூர்ணமாக இருக்கின்றது. நீங்கள் திருமணத்தை தடையில்லாமல் நடத்தி முடித்து புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை, நன்றாக இருக்கின்றது. 8 கூடையவன் சனி ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவரும் நல்ல இடத்திலே அமர்ந்து சுப பார்வையாக பார்த்து கொண்டிருக்கின்றார் லாபஸ்தானத்தை. அதேபோல பொதுவாக 8 கூடையவன் ஆட்சி பலம் அடைந்து விட்டாலே ஆயுள் தீர்க்கமாகிவிடும். ஆயுள் ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் அடைகின்றபடி எந்த இடத்தில் ஆட்சி பலம் அடைந்தாலும் அதே 8ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் அடைந்தால் இன்னும் விசேஷமாக இருக்கும். 8 கூடையவன் யாராக இருந்தாலும் 8ஆம் இடத்தில் ஆட்சி பலம் அடைந்து விட்டால் உங்களுக்கு ஆயுள் தீர்க்கம். நீங்கள் நிறைய வருஷம் இருந்து எல்லாத்தையும் பார்த்து அனுபவிச்சுட்டு தான் நீங்கள் போவீங்க. பிறவி ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும், ரொம்ப கெட்டியாக இருக்கும் ஆயுள். சரிங்களா? உங்கள் ஆயுளுக்குள்ள எந்த விதமான பங்கமும் வராது. இடையில் சில பிரச்சனை வந்தாலும் கூட உயிருக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் நீங்கள் வாழலாம். அதே போல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குது, கவலைப்பட வேண்டாம். முதல் 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை, கவனம் தேவை. அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது, மறதிகள் ஏற்படும். தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. குறிப்பாக நீதித்துறை சார்ந்தவர்களுக்கு, வழக்கறிஞர்களுக்கெல்லாம் இது ஒரு அருமையான நேரம். இது திருப்பணிகள் செய்பவர்கள், அதே போல கோவில் போன்ற இடங்களிலே வேலை செய்கின்றவர்கள், கோவிலிலே வேலை செய்கின்றவர்கள், பள்ளியிலே ஆசிரியர் பெருமக்களாக இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் அல்லது அந்த பள்ளியிலே வேறு வேறு வேலைகள் செய்பவர்கள், தொண்டு செய்பவர்கள், அங்கே பள்ளிக்கூடத்தை கூட்டுகின்ற ஆயா முதற்கொண்டு சாப்பாடு செய்கின்ற ஒரு சமையல் நபராக இருக்கின்றாலும் சரி, அனைவருக்குமே இந்த நாள் என்பது, இந்த வாரம் என்பது ஒரு சாதகமான வாரம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். மற்ற துறை சார்ந்த அனைவருக்கும் நல்ல நேரம்தான், வருமானம் தரக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள், அதாவது உணவு சார்ந்த தொழில்கள், ஆடம்பரம் சார்ந்த தொழில்கள் அப்படின்னு பார்க்கும்போது சினிமா துறை, கலைத்துறை, இந்த துணி நெசவு செய்பவர்கள், தைப்பவர்கள், சுற்றுலா தலங்களுக்கு நம்மளை அழைத்து செல்பவர்கள், வண்டிகளில் மூலியம் வாகனங்கள் மூலியமாக நாம் செல்கின்றவர்கள், அதே போல வாகனம் என்ற வகையிலே வாடகைக்கு விட்டு அதில் மூலியமாக பணம் பெறுபவர்கள், இப்படி இந்த வாகன சுக்கிரன் சார்ந்த தொழில்கள் அனைத்துமே இப்பொழுது நல்ல நிலையிலே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் இருக்கின்றது. ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார். 6ஆம் இடமான எதிர்ஸ்தானத்தை தான் பார்க்கின்றார். இருந்தாலும் கூட எந்த வகையிலும் உங்களுக்கு பண வரவிலே குறைவு வைக்காமல் உங்களை காத்துக்கொள்வார். சுக்கிரன் எந்த இடத்தில் நம்ம ஜாதகத்தில் ஆட்சி பலம் அடைந்தாலும் அவர் நன்மைதான் செய்வார். சுக்கிரன் ஆட்சி பலம் அடைவது என்பது நம்மை ஒரு வாடாத பயிராக, வற்றாத ஜீவநதியாக நம்மளை காப்பார். அவருக்கு எந்த இடம் என்பது பொருட்டு அல்ல. செலவினங்களை கொஞ்சம் அதிகப்படுத்துவார் 12ஆம் இடத்திலே வந்து அமர்ந்ததால். ஆனால் உங்களுக்கு வரவு கொடுப்பதிலே எந்த விதமான குறையும் வைக்க மாட்டார். எவ்வளவு கடன் வாங்கினாலும் அதை அடைப்பதற்கான வழிகாட்டுவார். நீங்கள் எவ்வளவு செலவு செய்தாலும்
மீண்டும் பணத்தை கொண்டு வருவதற்கான வழியையும் காட்டுவார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிலையிலே இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. தைரியமாக நீங்கள் காரியத்தை செய்ய வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே இந்த மிதுன ராசியை சேர்ந்த அன்பு உறவுகள் அனைவருக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றது, பயன்படுத்துங்கள். அதே நேரத்தில் இந்த வாரத்திலே உங்களோட அதிர்ஷ்ட என்ன என்று பார்க்கின்ற பொழுது 5ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையிலே உங்களுக்கு நன்மை செய்யும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். கடகராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். கடகராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சுழன்று கொண்டிருக்கின்றார். பொதுவாக இந்த 30ஆம் தேதியும் அதேபோல் ஜூலை மாதம் 1ஆம் தேதியும், ஜூன் 30 மற்றும் ஜூலை 1, இந்த 2 நாட்கள் உங்கள் ராசிநாதன் கேதுவோடு போய் இணையப் போகின்றார். அங்கே செவ்வாயும் இருக்கின்றார். பொதுவாக செவ்வாயோடு சந்திரன் சேருகின்ற பொழுது ரொம்ப தைரியம், மன வலிமை, உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகப்படுத்துவார். சுறுசுறுப்பாக உங்களை வைத்துக் கொள்வார். எந்த விதத்திலும் சோர்வு என்ற நிலையிலே உங்களை கொண்டு செல்ல மாட்டார். நல்ல நிலையிலே உங்களை செவ்வாய் பாதுகாப்பார். எவ்வளவு கஷ்டமான வேலையாக இருந்தாலும் எப்படி எளிதாக செய்து முடிக்க வேண்டும், குறுகிய காலத்திலே செய்து முடிக்க வேண்டும் என்பதில் நல்ல யோசனைகளை கொடுத்து அதை வெற்றிகரமாக முடித்தும் கொடுப்பார். ஆனால் முதல் 2 நாட்கள் கேதுவோடு சந்திரன் இணைவது என்பது நிச்சயமாக நல்லதல்ல. ஏதேனும் ஒரு வகையிலே அவசர கதியிலே நீங்கள் செய்கின்ற காரியங்களிலே ஏதேனும் ஒரு பிரச்சனைகளை நீங்கள் உருவாக்குவீர்கள். அதன் மூலியமாக நாம் தேவையில்லாத வம்பு வழக்குகளை விலைக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த 30ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் மற்ற நாட்கள் மிகுந்த சாதகமாக இருக்கிறது. அனைத்தும் உங்களுக்கு சந்திரன் சுழற்சியிலே ஒரு அருமையான சூழ்நிலைக்கு மாறுவார். மற்றபடி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு குருவானுடைய அனுக்கிரக பார்வை இருந்து கொண்டிருக்கின்றது. தாய் வழி உறவுகள் மற்றும் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு மிகுந்த சாதகமான சூழ்நிலையிலே இருந்து வருகின்றார்கள். தந்தை வழி உறவுகள் உங்கள் சிறிய செலவுகளை ஏற்படுத்தினாலும் கூட அது சுப செலவாகத்தான் இருக்கின்றது. ஆனால் தந்தையிடமிருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை பேசி முடித்து பெறுவதற்கு கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். உடனடியாக சம்மதிக்க மாட்டார். தாயார் அப்படி இல்லை, உடனடியாக சம்மதித்து உங்களுக்கு உதவிகளை செய்வார். அதேபோல் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நீங்கள் கண்டிப்பாக பெற வேண்டும். தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இப்பொழுது தெய்வ வழிபாட்டிற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீர்கள். அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. ஆனால் நம்ம அதையும் செஞ்சாதான் சில காரியங்கள் நல்லபடியாக நடக்கும்ங்கிறத புரிஞ்சுக்கணும். உங்கள் வாக்குஸ்தான அதிபதி சூரியன் 12ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். குருவோடு இணைந்திருக்கின்றார். இருந்தாலும் சில நேரங்களில் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். இன்னைக்கு தரேன்னா இன்றைக்கே கொடுக்க முடியாது, நாளைக்கோ நாளை கழிச்சா தான் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இப்பொழுது இருக்கின்றது. வாக்குஸ்தானத்திலும் கிரக யுத்தம் நடக்கின்றது. 2ஆம் இடத்திலே சந்திரன் கேதுனுடைய கிரக யுத்தம். அது முதல் 2 நாட்கள் அதிதீவிரமாக இருப்பதால் கொஞ்சம் கவனம் தேவை. பொதுவாக கடகத்திலே செவ்வாய் அமர்ந்தாலே குடும்பத்திலே சில சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக வருவதை தவிர்க்க முடியாது. இந்த வாரம் நீங்கள் குடும்பத்திலே ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசுகின்ற வார்த்தைகளே கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் பேசியே வம்பை விலைக்கு வாங்கி குடும்பத்திலே பிரச்சனையை உருவாக்க வேண்டாம். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள் பார்க்கின்றவர் நிச்சயமாக சாதகமாக இருக்கின்றார்கள். மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவி செய்யக்கூடிய வகையிலே ரொம்ப ஆற்றல் மிக்கவர்களாக இப்போ இருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு நோயோ பிரச்சனையோ வந்து அவர்கள் பாதிக்கப்பட்டு வழக்கில் சம்பந்தமான அலைச்சல் இருந்தாலும் கூட இப்பொழுது அவர்களுக்கு சாதகமாக மூத்த சகோதரிகளுக்கு கிடைத்திருக்கின்றது. அவர்கள் வாழ்க்கையிலே வளமாக வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை இந்த வாரத்திலே அமைந்திருக்கின்றது. அதனால் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். எந்த துறையிலும் இருந்தாலும் சரி, எந்த பணியில் இருந்தாலும் சரி. தாய் வழி உறவுகள் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக சாதகமாக இருக்கின்றார்கள். அதே நேரத்திலே இந்த தாய் வழி உறவுகள் நிச்சயமாக ஏதேனும் ஒரு வகையிலே எவ்வளவு பெரிய நீ உதவி கேட்டாலும் தடையில்லாமல் முழுமையாக கொடுப்பார்கள். அல்லது அவர்களால் முடிந்த ஒரு பங்கையாவது கண்டிப்பாக கொடுத்து நிச்சயமாக உதவிகரமாக இருப்பார்கள். இப்போ நம்ம
வார வாரம் சொல்லும்போது தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க சொல்கிறேன் இல்லையா, அப்போ இப்படியே தானே சொல்கிறாருன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்து பலருக்கு இது பயன்படும். இப்போ இது உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு சிலர் தாயுடைய சொத்தை ஏற்கனவே பிரச்சனையாக இருக்கும், அதை பிரிக்க முடியாமல் இருப்பாங்க, குடும்ப சொத்தாக இருக்கும், கல்யாணமாகி எல்லோரும் வெளியில் போய் பெரிய லெவலில் மாறி மாறி இருப்பாங்க. ஆனால் பொது சொத்தை பிரிக்க முடியாமல் இருக்கும். அதுக்கு யாராவது ஒருத்தர் முட்டுக்கட்டை போட்டுருவாங்க, அதை பிரிக்க முடியாத அளவுக்கு. ஆனால் நம்மளுக்கு டைம் நல்லா இருக்கும்போது நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த நேரத்தில் போய் பேசும்போது அந்த முட்டுக்கட்டை போட்டவருடைய மனசு கூட மாறி நிச்சயமாக வந்து உங்களுக்கு சாதகமாக மாறிடுவாங்க. அதனால தான் இந்த விஷயங்களை நம்ம சொல்கிறோம், அதை புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து நீங்கள் இது மாதிரி தடையாக இருக்க காரியங்களை போய் பேசி முடித்து நீங்கள் காரியத்தில் ஜெயிக்கலாம். சொத்துக்கள் வாங்குவது விற்பது சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, பயன்படுத்திக்கங்க. மாணவ மாணவிகள் கல்வியிலே நல்ல நிலையிலே படித்து முன்னேறுவதற்கான நல்ல வாய்ப்பான நேரம் இது. 6க்குடையவன் 12ஆம் இடத்தில் 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். கடன் தீரும். புதிய கடன் வாங்குவதற்கு தேவையில்லாத விஷயமாக இப்போ இருக்கின்றது. கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார். கடன் அடைப்பதற்கான வாய்ப்பை தான் உங்களுக்கு கொடுப்பார். அதனால் கொஞ்சம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இருப்பினும் உங்கள் கையிருப்பு நிறைய வீண் செலவாகும். அது எவ்வளோ சேமித்து வைத்தாலும் அதை தக்க வைப்பது கொஞ்சம் கஷ்டம். இப்போ யாருக்காவது உதவி என்ற பெயரிலோ அல்லது சொந்த பந்தம் வந்து உதவியாக கேட்கும்போது நீங்கள் கொடுத்து உதவிடுவீங்க, அந்த பணம் காலியாகிடும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7க்குடையவன் சனி பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து தனஸ்தானத்தை பார்க்கின்றார். அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே உட்காந்து பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு அதாவது உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது வாங்கியே தீரணுன்ற எண்ணத்தில் பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து பார்க்குறாங்க, நல்ல இடத்துல இருந்து பார்க்கல. அதனால தான் உங்களுக்கு கையிருப்பை உங்கள்கிட்ட இருந்து கொண்டு போகிறதுக்கான வழியை தேடிக்கிட்டு இருக்காங்க சொந்த பந்தங்கள். அதே போல் கணவன் அல்லது மனைவி இவங்க 2 பேர்கிட்டையுமே நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். இந்த நேரத்தில் கேட்கறதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. அவங்க வந்து வீண் செலவு செஞ்சு அதை வீணாக்கிடுவாங்க. எதுக்காக வாங்குறீங்க, எதுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டு செய்யுங்க. கரெக்டாக இருந்தால் செய்யுங்க. அதே 9க்குடையவன் தந்தைக்குரிய கிரகம் நமக்கு 12ஆம் இடத்துல தான் இருக்குது, சாதகமற்ற நிலையிலே. கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரிங்களா? அதேபோல் வெளியூர் பயணங்கள் மூலியமாக நிறைய நன்மை இருக்குது. சப்போஸ் இப்போ நீங்கள் கொஞ்சம் வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா தாராளமாக போகலாம். இப்போ உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இல்லை வெளிநாட்டில் வாழ்கிறீங்களா, அங்கே வேலை செய்கிறீங்களா, நிறைய சம்பாதிக்கலாம். இப்போ நல்ல டைம் நல்லா இருக்குது. அங்கேயே நீங்கள் ஒரு பணி மாறுதல் வேணுமா, நீங்கள் கேட்டு பெற்றுக்கங்க, நல்லா இருக்குது. இல்லை கம்பெனி மாறணுமா, தாராளமாக இருங்க. இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல் நம்ம வீட்டில் பிறந்த இடத்தை விட்டு நம்ம உள்ளூருக்குள்ளேயே வெளியூர்களுக்கு சென்று வேலை செய்கின்றவர்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு யோகமான நேரம். தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றி தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் விளங்குகின்றது. இருந்தாலும் முதலாளிகள் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம், நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். அதேபோல் கடல் வழி பயணங்கள் மூலியமாக தொழில் செய்பவர்களுக்கு முக்கியமான விஷயம் என்னவென்றால், முதல் 2 நாட்கள் 30ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் எதுவும் பிரச்சனையில் மாட்டிக்கிறாதீங்க, யாருக்காகவும் சப்போர்ட் பண்ணாதீங்க. பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது சரியான நேரத்தில் கிளம்புங்க. ரொம்ப கவனமாக போயிட்டு ரிட்டர்ன் வாங்க. அந்த 2 நாள் மட்டும்தான் அந்த எச்சரிக்கை, மற்ற நாட்கள் தேவையில்லை. கொஞ்சம் பாதிப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் கிரக நிலவரம் இருக்கின்றது. அதனால் இந்த அச்சுறுத்தல் கொஞ்சம் கவனம் தேவை என்பது கூறி விடைபெறுகின்றேன். இப்போ இந்த கடகராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன என்று பார்க்கின்ற பொழுது 6ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள், வணக்கம். சிம்ம ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கப் போகின்றார். முன்னே குறிப்பிட்டது போல முதல் வாரத்திலே குறிப்பிட்டது போல அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக முடிவு ஆவதற்கு போன்ற ஒரு அருமையான வாய்ப்பிலே இந்த வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றது. தடைகள் இல்லாமல் செல்வதற்கு எல்லா பயணங்களும் வெற்றியாக மாறுவதற்கு எந்த விதமான குறைபாடும் இல்லாத வகையிலே கிரகங்கள் உங்களுக்கு அமைத்திருக்கின்றது இந்த வாரத்திலே. அதே போல சுக்கிரன் 10ஆம் இடத்திலே வந்து ஆட்சி பலம் அடைந்து விட்டார். இதுவரை உங்களுக்கு 9ஆம் இடத்திலே இருந்து வந்தார். இப்பொழுது இந்த வாரத்திலே 10ஆம் இடத்திற்கு வந்து ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார். தொழிலிலே நீங்கள் கெட்டிக்காரராக புதிய தொழில்கள் ஆரம்பித்து வெற்றி பெறுவதற்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலையிலே இந்த வாரம் உங்களுக்கு அமைத்து தந்திருக்கின்றது. பொதுவாக சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்து விட்டாலே நிச்சயமாக உங்களுக்கு எல்லா வகையிலும் சாதகமான சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பார். குறிப்பாக பணம்,
நிச்சயமாக எந்த வகையிலும் யாருடைய பணமாவது உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். அதேபோல் தொழிலில் போட்ட முதலீடு கண்டிப்பாக 2க்கு 2 கைக்கு கிடைக்கும். இல்லை நீண்ட நாட்களாக தொழில் செய்த அந்த பணத்தை நீங்கள் வாங்க முடியாமல் இருந்தால் அந்த பணம் உங்களுக்கு இப்பொழுது வசூல் செய்வதற்கான நல்ல நேரம். சுக்கிரன் வந்து ஆட்சி பலம் அடைந்து விட்டாலே உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு சுக்கிரனுக்கு ஒரு பழமொழி உண்டு. சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்தாலே வாடாத பயிராக வற்றாத ஜீவநதியாக அந்த சாதகர் விளங்குவார் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அது இப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் அடைந்ததால் கிடைத்திருக்கின்றது அந்த பயன். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த வேலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, குறிப்பாக அரசு வேலையில் இருப்பவர்கள், அரசாங்க அதிகாரிகள், அரசியல்வாதிகள், இவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் 30ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 30ஆம் தேதியும் ஜூலை மாதம் 1ஆம் தேதியும் இந்த 2 நாட்கள் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். காரணம், உங்கள் ராசியிலே சந்திரனுடைய பெயர்ச்சி அந்த 2 நாட்கள் இருக்கின்றது. சந்திரன் 12ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர். 12 கூடியவன் சந்திரன் அங்கே செவ்வாயோடு சேர்கின்றார். அங்கே கேதுவும் இருக்கின்றார். கேதுவோடு சந்திரன் இணைகின்ற பொழுது அங்கே கிரக யுத்தம் நடக்கும். சிம்ம ராசி ஒரு போர்க்களமாக மாறப்போகின்றது அந்த 2 நாட்கள். அப்போ நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே தான் இருக்கிறீங்க, நல்ல இடத்துல பாதுகாப்பான இடத்துல இருக்கிறீங்க, ஒரு பெரிய மனுஷனுடைய ஆதரவோடு துணையோடு தெய்வத்தினுடைய அனுகிரகத்தோடு நீங்கள் போய் பாதுகாப்பாக இருக்கீங்கன்னு வச்சுக்கிடுவோம். வெளியில் உங்கள் வீட்டில் கலவரம் நடந்தால் அது உங்கள் மனதிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லையா? அதுபோல தான் சிம்ம ராசி வீடு கலவர பூமியாக அந்த 2 நாட்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த செய்தி என்பது, அந்த தாக்கம் உங்களை கண்டிப்பாக பெரிய அளவிலே பாதிக்கும். அதனால் நீங்கள் எடுக்கிற முடிவில் நீங்கள் தடுமாற்றங்கள் ஏற்படும். எதை செய்வது எதை விடுவது என்பது குழப்பம் ஏற்படும். யார் பெரிய மனிதராக இருந்தாலும் அவர்களை கொஞ்சம் துச்சமென நினைத்து நாம் கவலை கண்டுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த முதல் 2 நாட்கள் பெரிய நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள் பொறுப்பற்ற வகையிலே சில காரியங்களை செய்து விடுவீர்கள். கவனமாக இருக்கணும். 1-2 தடவை நீங்கள் நான் செஞ்சது சரியான்றதை அடுத்தவங்களை வச்சு பரிசீலனை பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவசாலிகள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை வைத்து நாம் செய்தது சரியா என்பதை நீங்கள் முதல்ல தெரியப்படுத்திக்கணும். ஏன்னா ரொம்ப அவசர கதியில் நீங்கள் செயல்படுவீங்க. சந்திரனும் செவ்வாயும் இணைகின்ற பொழுது நமக்கு வேகம் அதிகரித்து விடும். சந்திரன் மனதிற்கும் உடலுக்கும் காரகன். அந்த சந்திரன் செவ்வாயோடு இணைகின்ற பொழுது, நம்ம ராசியில இணைகின்ற பொழுது எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு காரியத்திலே டக்கண்டு இறங்கி விடுவோம். அங்கே யார் இருக்கிறா, பெரிய மனுஷன் இருக்காங்களா, நம்முடைய சொந்த பந்தம் இருக்கிறாங்களா, அல்லது அங்கே நம்முடைய அதிகாரி இருக்கிறாங்களா, நம்முடைய முதலாளி இருக்கிறாரா, இதெல்லாம் பற்றி கவலை இல்லை. எவன்டா நம்மளுக்கு என்ன, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி துச்சமான மதித்தல். ஆனால் அவங்க உங்களை ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றத மட்டும் மறந்துடக்கூடாது. ஒரு நாள் கரெக்டாக அதை விஷயமாக பேசுவாங்க. இந்த நாளில் இதை செய்த, எனக்கு அவமரியாதை தந்த, இருந்தாலும் உன்னை நான் பணியில் வச்சுருக்கிறேன். ஆனால் நம்ம அடுத்தடுத்த மேல்நிலைக்கு போக முடியாது. ஏன்னா அவர் இடத்துல ஒரு நெஞ்சில் ஒரு கரும்புள்ளி குத்திரும் இல்லையா, அவர் உங்களை பற்றி நம்பிக்கை போயிடும். அந்த மாதிரியான சூழ்நிலை இந்த சிம்ம ராசிக்கு முதல் 2 நாட்களில் இருப்பதால் எங்கு சென்றாலும் கவனமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அவசரப்பட வேண்டாம். பேச்சிலே கவனம் தேவை. வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அவசரமில்லாமல் பொறுமையாக பேசுங்க. ஏன்னா உங்கள் வாக்குஸ்தானாய் புதன் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார், எதிரி ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ நீங்கள் பேசுகிறது மூலியமாகவே நீங்கள் வம்ப விலைக்கு வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம். பிரச்சனையில் கையில் எடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் வார்த்தைகள். உங்கள் லாபஸ்தானாதிபதி அதே மாதிரி நீங்கள் செய்கின்ற வேலைக்கு நிறைய வருவாய்கள் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் ஆட்சியாக இருக்கார். பணத்துக்கு பஞ்சம் இருக்காது, யார் பணமாவது வந்துடும். ஆனால் அந்த பணம் உங்கள் கையில் தங்குமான்னு பார்த்துக்கும்போது தங்காது, வீண் விரயமாயிருது, குடும்பத்திற்கும் பயன்படலை. அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த வார்த்தையில் இருப்பதால் எதிரிகளிடத்திலே கவனமாக இருக்கணும். தப்பான ஆலோசனைகளை கேட்கக்கூடாது. சிறப்பான ஆலோசனையை கேட்டு சிறப்பாக நடந்து நீங்கள் பெரும்புகளும் அடைய வேண்டும். நண்பர்கள், இல்லற துணை,
உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள். அதேபோல் தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள். ஆனால் தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் வருகின்ற 30ம் 1ஆம் தேதியும் கவனம் தேவை. வயசானவராக இருந்தால் ரொம்ப கவனம் பார்க்கணும். சில நேரங்களில் விபரீதங்களை ஏற்படுத்திவிடும். அதே போல் ஆடம்பரத்துறையை சார்ந்தவர்களுக்கு யோகமான நேரம். சுக்கிரன் ஆடம்பரத்துறைக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர். ரொம்ப ரொம்ப யோகமான நேரம். கலைத்துறையை சார்ந்தவர்கள், நடிப்பு துறையை சார்ந்தவர்கள், கலையில் என்ன ஆர்ட்டு மற்றும் எந்த வகையிலும் ஒரு அழகாக மாற்றக்கூடியவர்கள். பில்டிங் பெயிண்டிங் பண்ணுறவங்க கூட ஒரு கலைத்துறை சார்ந்தவர் தான். ஒரு அழகுபடுத்துகிறாங்க இல்லையா? அதே மாதிரி அழகு சாதனங்களை செய்பவர்கள், விற்பவர்கள். அதே போல் இந்த பியூட்டிஷியன், முடிதிருத்துபவர்கள், உங்களை அழகுபடுத்தக்கூடியவர்கள், டெய்லர்கள். அதே மாதிரி அந்த துணிகளை விற்கக்கூடிய கடைகளை நடத்துபவர்கள், அழகுசான பொருட்களை விற்கக்கூடிய நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள். இப்படி உணவு பண்டங்களிலே உணவு தயாரித்து அது ருசியாக உண்ணக்கூடிய வகையிலே செய்யக்கூடியவர்கள், அது சார்ந்த பொருட்களை தயாரித்து விற்பவர்கள். இப்படி ஆடம்பரத்துறையினா நிறைய இருக்கு. அதே போல சுற்றுலா பயணிகளை அழைத்து கொண்டு செல்பவர்கள், சுற்றுலா வாகனங்களை இயக்குபவர்கள். நாம் ஆடம்பரத்திற்காக சில வாகனங்களை வாங்கினால் அந்த ஆடம்பரம் சம்பந்தமான விஷயங்களிலே கவனம் செலுத்துபவர்கள். இப்படி அனைவருக்குமே இந்த நேரம் என்பது ரொம்ப யோகமான நேரம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆசிரியர் பெருமக்கள், நீதித்துறையை சார்ந்தவர்கள், அரசு துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நேரம், நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கும், விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கும், கணினித்துறை சார்ந்தவர்களுக்கும் அருமையான நேரம் இது. இந்த லாட்டரி சீட்டு விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான நேரம். இப்போ பெரிய பரிசுகள் கூட விழும் கண்டிப்பாக. சிம்மராசியை சேர்ந்த அந்த அன்பு உறவுகள் விற்பனை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நீ வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் நல்ல ஒரு பரிசுகள், பெரிய பரிசுகள் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பயன்படுத்துங்கள். குடும்ப உறுப்பினர்கள் சில நேரங்களில் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் பேசுவாங்க. நீங்கள் பேச்சை மதிக்காமல் நடந்துக்கிடுவாங்க. கண்டுக்கிறாதீங்க, கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் சகோதர சகோதரிகளை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கிறாங்க. மூத்த சகோதராக இருந்தாலும் சரி, இளைய சகோதரம் சரி, சாதகமான சூழ்நிலை தான். ஆனால் மூத்த சகோதர சகோதரி மூலியமாக செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அவர்களுக்காக நீங்கள் மெனக்கட்டு எங்கேயாவது போயிட்டு வந்து ஒரு காரியத்தை செஞ்சு கொடுக்க வேண்டியிருக்குது. அதுவும் செலவு வரும். இப்படி தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறாங்க. பயப்பட வேண்டியதில்லை. மாணவ மாணவிகள் கல்வியிலே கொஞ்சம் கவனம் செலுத்தி சிறப்பான முன்னேற்றத்தை அடைய வேண்டும். இந்த சிம்மராசி சேர்ந்த அன்பு உறவுகள் இந்த வாரம் வெற்றி கொடி நாட்டுவதிலே எந்த விதமான தயக்கம் காட்டாமல் உழைக்க வேண்டும், முன்னேற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். இந்த சிம்மராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் என்ன என்று பார்க்கின்ற பொழுது 3ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். கன்னிராசி சேர்ந்த அன்புறவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். கன்னிராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு மிகுந்த ஒரு செல்வாக்கை தரக்கூடியவராக இப்பொழுது விளங்கிக் கொண்டிருக்கின்றார். புதனுடைய பார்வை ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு விழுந்து கொண்டிருக்கின்றது. 5ஆம் இடம் என்பது மிகுந்த புனிதத்தன்மை வாங்கிய ஒரு இடம். அப்படியானால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வழிகாட்ட, நல்ல ஆலோசனை சொல்ல, நல்ல நிலையிலே உங்களை அழைத்து சென்று வெற்றியை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த வாரத்திலே பல புதிய மனிதர்கள் உங்களை நாடி வருகின்றார்கள், ஆலோசனை சொல்லுகின்றார்கள். குறிப்பாக ஆசிரியர் பெருமக்களும் உங்களது முன்னோர்களாக வழங்கக்கூடிய அதாவது முன்னோர்கள்னா தாத்தா பாட்டி, அவங்களுடைய ஆலோசனை, பக்கத்து வீட்டில் இருக்கின்ற பெரிய மனிதர்கள், வயதானவர்கள் உங்களை ஆசீர்வாதம் செய்து நல்ல ஒரு யோசனை சொல்லக்கூடிய வகையிலும் நீங்கள் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. தெய்வத்துடைய அனுக்கிரக பார்வை என்பது உங்களுக்கு நிச்சயமாக இருப்பதால் எந்த நிலையிலும் உங்களுக்கு கைவிடாத வகையிலே கிரகம் உங்களை சார்ந்து நின்று கொண்டு உங்களுக்கு உதவியாக பயணித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த வாரம் என்பது வெற்றிக்கு தடையில்லை. அதே நேரத்திலே 12ஆம் இடத்திலே சந்திரனோடு செவ்வாய் கேது சேர்க்கை என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதியும் ஜூலை மாதம் 1ஆம் தேதியும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளி பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை. யாராவது ஒரு
விஷயத்திற்காக உங்களை கூப்பிட்றாங்க, எங்கேயாவது போகணுன்னு கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னு சொன்னால் எதிரிகளுடைய திட்டமிட்ட சதியில் நீங்கள் மாட்டக்கூடிய வகையில் சில காரியங்கள் நடக்கும். உங்களை அழைத்து வைத்து அலைக்கழித்து மனதை கஷ்டப்படுத்தி தேவையில்லாமல் உடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்கின்ற வகையிலே அவர்கள் செயல்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும். எதிரிகளிடத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டிய நாட்கள் இந்த வாரத்தில் 2 நாட்கள், மிக முக்கியமாக ஆரம்பத்திலே உள்ள 2 நாட்கள். அதன் பின்பு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதன் பின்பு எல்லாம் சாதகமாக உங்களுக்கு மாறிவிடும். காரணம் 12ஆம் இடத்திலே சந்திரனும் கேதுவும் இணைகின்றது பொழுது அங்கே கிரக யுத்தம் நடக்கும். அப்போ உங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது. நிம்மதியான ஒரு தாம்பத்தியத்தில் குடும்பத்தை நீங்கள் கொண்டு செல்ல முடியாது. செலவினங்கள் அதிகரிக்கும். கடன் வாங்கி சில செலவுகளை செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாவீங்க. ஒரு அவசர தேவைக்காக அதிக வட்டி கூட நீங்கள் வாங்கி வீண் செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுருவீங்க. அதனால் 2 நாள் ரொம்ப அமைதியாக யாரையும் கடந்து போங்க. என்ன சொன்னாலும் காதில் வாங்காதீங்க. உங்களுக்கு சாதகமாக இருக்குதா அதை மட்டும் செய்யுங்க. மற்றபடி தொழிலில் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு சாதகமான நேரம் தான் இது, தொழிலில் ஜெயிக்கிறதுக்கு. அதே போல் லாபம் நல்லா கிடைக்குது. எண்ணமும் சிந்தனையும் லாப நோக்கத்தோடு தான் இருக்குது. ஆனால் உங்களை கெடுக்கிறதுக்கு தான் தானாக ஆட்கள் நுழையிறாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2 நாள் மட்டும். அதுக்கு பின்னாடி யாரும் உங்களை தொட்டு பார்க்க முடியாது, அசைத்து பார்க்க முடியாது. எந்த வகையிலும் நீங்கள் வெற்றி பெறுவதை யாரும் தடுக்க முடியாது. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறாங்க. தந்தை வழி உறவுகள் மிகுந்த சாதகமாக இருக்காங்க. ஆனால் 9 குடையவன் சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்து விட்டார். பொதுவாகவே 9ஆம் இடம் வலிமை அடைந்து விட்டால் அங்கே குலதெய்வம் உங்களுக்கு முழுமையாக நின்று உங்களை காக்கப் போகின்றது என்று அர்த்தம். 9ஆம் இடம் வலிமை அடைந்து விட்டால் தந்தையார் நிச்சயமாக பெரிய ஆளாக இருப்பார். தந்தை வழியிலே நீங்கள் நிறைய செல்வாக்கையும் செல்வத்தையும் பெற்று எதிர்காலத்திலே சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே சுக்கிரன் இப்பொழுது 9ஆம் இடத்திலே ஆட்சி பலம் அடைந்து விட்டார். பொதுவாக சுக்கிரன் எந்த இடத்தில் ஆட்சி பலம் அடைந்தாலும் அந்த ராசிக்காரர்களை வாடாத பயிராக வற்றாத ஜீவநீதியாக வைப்பார்கள் என்பது நமக்கு இந்த சோதிடத்தினுடைய ஒரு சான்றாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அதனால் நிச்சயமாக தந்தையாருக்கு ஏதேனும் சொத்துக்கள் முடிந்து பணங்கள் கைக்கு வரலாம். தந்தை வழி சொத்துக்கள் மூலியமாக உங்களுக்கு நிறைய காசுகள் கிடைக்கலாம். சாதாரண ஆளாக இருந்த உங்கள் தந்தையார் இப்பொழுது கிராமத்திலே முக்கிய நபராக வலம் வரலாம். அவருக்கு மிகப்பெரிய செல்வங்கள் கிடைத்து அந்த செல்வங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அது உருவாகலாம். இப்படி 9ஆம் இடம் வலிமையடைந்திருக்கின்றது. 10 குடையவன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து விட்டார். நீ என்ன தொட்டதெல்லாம் பொன்னாகும். என்ன செஞ்சாலும் லாபம்தான், நஷ்டத்திற்கு வேலையே கிடையாது. 12 குடையவன் சென்று 10ஆம் இடமான தொழிற்சாலத்தில் அமர்ந்திருக்கின்றார். அதாவது நீங்கள் கையிருப்பிலே இருக்கின்றவற்றை தொழிலுக்காக முதலீடு செய்ய வேண்டும் என்பது அங்கே கட்டளையாகின்றது. நீங்கள் தொழிலுக்கு முதலீடு செஞ்சாலும் அந்த பணம் நன்மையாக லாபமாக தான் சேரும். கவலைப்பட வேண்டியதில்லை. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் முதல் 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் செலவுகள் வரும், அலைச்சல் ஏற்படுத்தும், மனதிலே கஷ்டங்களை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத சிந்தனைகளுக்கு நாம் போகக்கூடாது. அதுக்கப்புறம் உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக கண்டிப்பாக இருக்கும். திருமணம் என்ற வகையில் பார்க்கின்ற பொழுது இல்லற துணை உங்களுக்கு மிகுந்த சக்தி வாய்ந்தவராக இந்த வாரத்திலே விளங்கி கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக உதவிக்கரம் நீட்டி உங்களுக்கு எந்த விதத்திலும் உங்களை கீழே செல்லாமல் காத்து வருகின்றார். உங்களுக்கு 7 குடையவன் கணவன் உள்ள மனைவிக்குள்ள கிரகம். அவர்கள் ஆலோசனையும் நீங்கள் பெற்று எந்த காரியத்தையும் செய்யலாம். அதே போல சகோதர சகோதரிகள் இந்த வாரம் உங்களுக்கு இளைய சகோதர சகோதரி மூலியமாக செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே முதல் 2 நாட்கள் பாதகமாக இருக்கின்றது, கவனம் தேவை. மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இதே நிலைதான். அந்த 2 நாட்கள் கவனம் தேவை. வீண் செலவுகளை ஏற்படுத்தும். உங்களுக்கும் செலவை ஏற்படுத்துவார்கள். அதன் பின்பு அவர்கள் மூலியமாக நிறைய தனலாபங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது, பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த வாரம் என்பது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாரம், பணத்தை நிறைய சம்பாதித்து சேமிப்பதற்கான வாரம்,
புதிய வீடு வாகனங்கள் வாங்குவதற்கு யோகமுள்ள வாரம். அதனால் இந்த வாரம் சிறப்பானது என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 5 பயன்படுத்துங்கள். வணக்கம். துலாம் ராசியை சேர்ந்த அன்புறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே ரிஷப ராசியிலே சென்று ஆட்சி பலம் அடைந்து விட்டார். அங்கே ஆட்சி பலம் அடைந்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடை பார்த்து கொண்டிருக்கின்றார். தனஸ்தானத்தை பார்க்க, அதாவது சுக்கிரனுக்கு 2 வீடுகள், ஒன்று உங்கள் துலாம் வீடு, இன்னொன்று ரிஷப வீடு. இந்த 2 இடங்களிலே எங்கே அவர் சென்று அமர்ந்து ஆட்சி பலம் அடைந்தாலும் அந்த 2 வீடுகளுமே அதிக பலம் பெற்றுவிடும். அதே போல உங்கள் ராசிநாதனும் இப்பொழுது பலம் அடைந்திருக்கின்றார். ரிஷபத்திலே சென்று சொந்த வீட்டிலே அமர்கின்ற பொழுது, அவர் வலிமை அடைகின்ற பொழுது அந்த வலிமையுடைய தாக்கம் என்பது கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும். அப்போ நீங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு நேரம் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. கடந்த 2 வாரங்களாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் அனைத்தும் சென்று கொண்டிருக்கின்றது. அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு எல்லா விதமான தடைகளையும் நீக்கி நீங்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கான அத்தனை வழியையும் காட்டிக் கொண்டிருக்கின்றது. ஒரு பாதகமற்ற சூழ்நிலையிலே கிரகங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதனால் நீங்கள் வெற்றி பெறுவதிலே எந்த விதமான தடையும் இல்லாமல் நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நேரத்திலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது. அதாவது ஒருவர் கஷ்டப்படுகின்ற பொழுது நாம் மீண்டும் அந்த கஷ்டத்திற்குள் சென்று விடக்கூடாது. ஏற்கனவே பள்ளத்தில் விழுந்துட்டோம், அடுத்தவங்க பேச்சை கேட்டு கெட்டு போயிட்டோம், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு நல்லா வந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற சூழ்நிலை. அந்த கெட்டு போய்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம என்ன ஒரு பாதுகாப்பாக இருப்போம்னா, மீண்டும் நம்ம எந்த தவறும் செய்யாமல் நல்ல நிலையில் நம்ம மேலே வந்துடணும், எப்படியாவது நம்ம குடும்பத்தை எப்படியாவது நல்லா கொண்டு வந்துடணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அப்போ நம்ம எந்த செயல் செய்தாலும் முன்னெச்சரிக்கையாக ரொம்ப கவனமாக நம்ம செய்வோம், சரிங்களா? ஆனால் நல்லா இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம் சொன்னால், நம்ம ஏற்கனவே கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்கிறோம், இனிமேலுமா நம்ம கஷ்டப்பட போகிறோம், இனிமேலுமா பள்ளத்தில் விழுக போகிறோம், நம்ம தான் கொஞ்சம் கரெக்டாக போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கிறது. யாரை பற்றியும் நம்ம கொஞ்சம் சிந்திக்காமல் நம்ம போகிற போக்கில் நம்ம பாட்டு போய்கிட்டே இருக்கிறோம். நம்மளுக்கு வருமானம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்குது, வெற்றியும் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் சில நேரங்களில் நாம் நல்லா இருக்கும்போது தான் புதிய உறவுகள் வருவாங்க, புதிய உறவுகள் சேருவாங்க. அந்த நேரத்தில் நல்லவங்களும் வருவாங்க, கெட்டவங்களும் வருவாங்க. இதில் அதிகமாக உங்களை ஆட்கொள்ளக்கூடியவர்கள் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் பேசக்கூடிய கெட்டவர்கள். அப்போ இவங்களை எப்படியாவது வீழ்த்திடணும், எப்படி ஒரு மேலே போய்கிட்டு இருக்காரு, இவருக்கு என்ன நம்ம பண்ணினா நம்ம தடையை ஏற்படுத்தலாம், அல்லது இவர்கிட்ட எப்படி எவ்வளோ சீக்கிரம் ரெக்டிஃபை ஆகி வந்திருக்காரு, இவர்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, இவர்கிட்ட நம்ம எப்படி அதை பயன்படுத்தி நாம் நம்ம வழிக்குள்ளே கொண்டு வரலாம், இவருடைய பணத்தை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்யலாம்னு ஒரு விஷயங்கள் அங்கே நடக்கும். இந்த நேரத்தில் நாம் கவனமாக இருக்கணும். அப்போ எப்போ அந்த நேரம் வருகிறது என்றால் இப்போ வந்திருக்குது அப்படி. ஏன்னா உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் ஆட்சி பலம் அடைகிறார். அதாவது பொதுவாகவே 6, 8, 12 இந்த 3 இடங்களில் நம்ம ராசிநாதன் போய் உட்காரும்போது அந்த வீட்டினுடைய தன்மைக்கு ஏற்ப நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம், அந்த கிரகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன செய்யும் சொன்னால் நம்மளை அந்த மாதிரி இயக்க ஆரம்பிச்சிடும். அப்போ 8ஆம் வீடு என்பது பணபரஸ்தானம் மற்றும் ஆயுள் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடம், ஒரு முக்கியமான வீடு. அந்த 8ஆம் வீட்டில் போய் உட்கார்றது ரொம்ப விசேஷமும் தரும், ஒரு செல்வாக்கு மிக்கவனாக உங்களை வாழ்க்கையை உயர்த்தவும் செய்யும், பதவி உயர்வு கொடுத்து அழகு பார்க்கும், உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுத்து அழகு பார்க்கும். அதே நேரத்தில் நீங்கள் செய்கிற வேலையில் என்னென்ன தவறு பண்ணுறீங்க அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டே அதுக்குரிய தண்டனையும் கொடுத்துரும். இப்போ என்ன செய்யுதுன்னு சொன்னால், நிறைய உங்களுக்கு ஒரு நல்ல செல்வாக்கோடு நீங்கள் மேலே வர்றதுக்கு எல்லா வழியும் காட்டி கொண்டிருக்கின்றது கிரகம். இந்த நேரத்தில் தான் ஒரு தவறான ஆட்களையும் உள்ள விட்டு உங்களோட தொடர்புகளை ஏற்படுத்தி உங்களை பள்ளத்தில் உள்ள வைக்கிறதுக்கான வேலைகளையும் பார்க்கும். இப்போ சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதையுமே சமாளிச்சிருவீங்க, சமாளித்து அதை வலிமையாக கொண்டு போய் சேர்த்துருவீங்க. சுக்கிரன் ஆட்சி பலத்தை முடித்து விட்டு வேறு இடத்துக்கு சென்ற பின்பு உங்களுக்கு பாதி சக்தி நீங்கள் குறையும்.
அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் படிப்படியாக நீங்கள் முதல்ல செஞ்ச வினைகளுக்கு இப்போ நீங்கள் அதற்குரிய தண்டனையை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் நீங்கள் சேர்த்து வைத்த செல்வங்கள், நீங்கள் உழைச்ச உழைப்பு எல்லாத்தையும் ரொம்ப கட்டிக்காப்பாக கொண்டு வந்திருப்பீங்க. ஆனால் சில செஞ்ச தவறான வேலைகள் இல்லை இந்த கெட்ட நேரங்களில் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம்னு சொல்லி யாருக்காவது பணம் வாங்கி கொடுத்துருப்பீங்க. இந்த நல்ல நேரம் இருக்க வரைக்கும் கட்டிக்கிட்டே இருப்பார். இந்த கெட்ட நேரம் வரும்போது கட்டாமல் விளையிட்டு ஓடிடுவார். அந்த காசை உங்கள் தலையில் வந்து விழுவும். அது அப்போ தான் நடக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டுருவீங்க. அவங்க கரெக்டாக நடந்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு அவங்க காணாமல் போயிடுவாங்க. பணம் கொடுத்தவன் காசு வாங்குற வரைக்கும் உங்களை விட்டுருவான். திடீர்னு வந்து உங்கள் வாசலில் நிற்பான். நீ வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டுக்கல, அவர் எங்கேயும் தேடி பிடிச்சி கொடு, இல்லாட்டி காசை கொடுன்னு கேட்பான். இந்த கிரகம் நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நாம் என்ன செய்கிறோம்? நம்ம வந்து முன்னெடுத்து போய் அவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணிடுறோம். நாம் போய் நின்று முன்னக்கு நின்று செஞ்சிடறோம். சில நேரங்களில் பெரிய தொகைகளுக்கு கூட நாம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக போய் நின்றுவோம். அப்போ என்ன ஆகும் சொன்னால், நீங்கள் சம்பாதித்த அத்தனையும் இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க. அதனால் வம்புகள் வழக்குகள், நீங்கள் அனுபவிக்காத வாங்காத ஒரு பணத்துக்கு நீங்கள் தண்டம் கட்டக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருவீங்க. நீங்களே உருவாக்கிடுவீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு சாதகம் இல்லாத வேலையை நீங்கள் தான் செய்கிறீங்க, அடுத்தவங்க செய்யலை. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள நேரம் இந்த நேரம். அதனால் நாம் வந்து என்ன செய்வோம்னு சொன்னால், ஒரு கஷ்டப்படுற நேரத்தில் ரொம்ப கவனமாக ஒரு அடி எடுத்து வச்சு போவோம். ஆனால் நல்ல ஒரு செல்வாக்காக நம்ம கொஞ்சம் மேலே வந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம அந்த கவனத்தில் குறைய வச்சுருவோம். ரொம்ப கவனம் இல்லாமல் அசால்ட்டாக இருப்போம். சரி பார்த்துக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் தைரியத்தில் ஒரு கையெழுத்தை போடுறதோ, அடுத்தவங்க உதவி செய்கிறதோ, அது இருக்கிறத தூக்கி அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் வாங்கிக்கலான்ற நினைக்கிறதோ, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்பயும் போல் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நினச்சி செஞ்சுருவோம். அவங்களும் கரெக்டாகவே இருப்பாங்கன்னு நினச்சி செஞ்சுருவோம். ஆனால் கிரகம் மாறும்போது அவங்களே மாற்றிடும், நம்மளே மாற்றிடும். அதனால் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட போகிறீங்க. இந்த வாரத்துலேருந்து கொஞ்சம் ஆரம்பம் வைக்குது. ஆனால் பணமும் நிறையா வரும். உங்களுக்கு செல்வாக்கு குறைவில்லை. பொதுவாக சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்து விட்டால் வாடாத பயிராக வற்றாத ஜீவ நதியாக இருப்பாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது நம்ம சோதிட கலையில். இப்போ உங்கள் ராசிநாதனே சுக்கிரன் தான், அவர் தான் ஆட்சி பலம் அடைகிறார். அப்போ உங்களை எப்படி கை விடுவார்? நல்லா தருவார். நிறைய செல்வங்கள் கிடைக்கும். நிலுவையில் இருக்கின்ற தொகையெல்லாம் வந்து சேரும். அனைத்து தரப்பு தொழில் செய்பவர்களுக்கும் நிலுவையில் இருக்கின்ற பணங்கள் சேரும். சிலருக்கு லாட்டரி சீட்டு மூலியமாக கூட நிறைய பணங்கள் கிடைக்கலாம். அதிர்ஷ்டத்தின் மூலியமாக, புதையல் மூலியமாக, செல்லுகின்ற இடங்களிலே சில நேரங்களில் கீழே இருந்து கூட தங்கங்கள் கிடைக்கலாம். இப்படிப்பட்ட பல வகையான நன்மைகள், திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக கூட உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் கவனக்குறைவினாலேயோ கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோ நீங்கள் ஏதேனும் இழப்புகளை பின்காலத்திலே வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இப்போ அஸ்திவாரம் போட்டுறாதீங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். குறிப்பாக இந்த முதல் 2 நாட்கள் 30ஆம் தேதியும் அந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியும் ரொம்ப கவனமாக இருக்கணும். லாபஸ்தானத்தில் கேதுவோடு சந்திரன் இணைகின்றார், தொழிற்சானாதிபதி. லாபஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் ஏற்கனவே இருக்கிறாங்க. 10 கூடிய தொழிற்சானாதிபதி வந்து அங்கே அமர்கின்ற பொழுது கிரக யுத்தம் நடக்கும். அங்கே இருந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடை கண்டிப்பாக அந்த 3 கிரகங்கள் பார்க்கும். அந்த நேரத்திலே வருகின்ற பிரச்சனைகள் என்பது, நீங்கள் ஏதேனும் ஒரு வகையில் வைத்திருக்கின்ற சம்பாதித்து வைக்கின்ற பொருட்களையோ பணத்தையோ நீங்கள் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும். அந்த 2 நாட்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் செய்தால் போதும். மற்றபடி எந்த விதமான பயத்திற்கும் நீங்கள் ஆட்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இருந்தாலும் அந்த சுக்கிரன் 8ஆம் வீட்டில் சென்று அமர்ந்து அங்கிருந்து நகரும் வரை நீங்கள் முழுமையான கவனத்தோடு இருக்க வேண்டும். வாரம் நான் சொல்லக்கூடிய ராசி பலன்களில் சுக்கிரன் அங்கே இருக்கிற வரைக்கும் உங்களை எச்சரிக்கைப்படுத்திக்கிட்டே தான் இருப்பேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாராவது உதவின்னு வந்து கேட்கும்போது என்னுடைய ஞாபகம் உங்களுக்கு வர வேண்டும் அந்த இடத்திலே. அப்போ தான் நீங்கள் தப்பிக்க முடியும், இல்லைன்னா மாட்டிக்கிடுவீங்க. பார்த்துங்க. முக்கியமாக அந்த 2 நாள், இப்போ 2 நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும், சரியா? ஆனால் இந்த நிலை தொடர்ந்து தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு செல்வாக்கு குறையில்லை, பதவிக்கு குறையில்லை, எந்த விதத்திலும் மேலே வர்றதுக்கு எல்லா சப்போர்ட்டும் இருக்குது. கிரகங்கள் உங்களுக்கு முழுமையாக வழிவிட்டு நிற்குது. அதனால் தைரியமாக நீங்கள் களத்தில் இறங்கி நீங்கள் வெற்றி பெறுவதில் எந்த தடையும் இல்லை. மாணவ மாணவிகள் கல்வியிலே நல்ல சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறீங்க. தாய் தந்தையினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குது. சகோதர சகோதரியினுடைய ஒத்துழைப்பு கிடைக்குது. நண்பர்களுடைய ஒரு ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்குது. அதே நேரத்தில் உங்கள் இல்லற துணை, கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகத்திற்கு
கொஞ்சம் அந்த முதல் 2 நாட்கள் பிரச்சனை இருக்கின்றது. அதனால் அந்த நேரத்திலே அவங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கங்க. நண்பர்கள் விஷயத்திலையும் கொஞ்சம் 2 நாள் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி எந்த பயமும் இல்லை. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலே நான் மேற்சொன்ன விஷயத்தில் கவனம் செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக இனிதாக இந்த வாரம் செல்லும். துலாம் ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 4 பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசியை சேர்ந்த அன்புறவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்திலே சுக்கிரன் வலிமையோடு ஆட்சி பலம் அடைந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த வாரம் என்பது உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடமான சிம்மத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். பொதுவாக ராசிநாதன் உங்களை ராசியை வீடை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அதிக பலம் இருக்கும். அதே நேரத்திலே நேர் எதிர் வீடிலே சுக்கிரன் உங்கள் 7 குடையவன், நட்பு மற்றும் மனைவி கணவனுக்குரிய கிரகமான சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்து உங்கள் ராசியை பார்ப்பது என்பது ரொம்ப யோகத்தை தரக்கூடிய விஷயம். அதாவது மனைவி வகையிலிருந்து கணவன்மார்களுக்கு நிறைய ஒரு ஒத்துழைப்பு, அவங்க வீட்டில் இருந்து கொஞ்சம் பணம் அல்லது ஏதேனும் சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே போல் கணவன்மார்கள் மனைவிக்கு பிடிச்சதை எல்லாமே வாங்கி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறாங்க. ரொம்ப பேருக்கும் பரஸ்பரம் அந்யோன்யம் அதிகரிக்கின்றது. திருமணமாகாமல் இருக்கின்ற இளம் ஆண் பெண்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. 2வது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மீண்டும் திருமண யோகம் வந்திருக்கின்றது. பயன்படுத்திக்கங்க. புத்திர சுகம் காண வேண்டிய அந்த தம்பதிகள் கண்டிப்பாக இப்பொழுது புத்திர பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதனோடு சந்திரன் இணைகின்றார். 30ஆம் தேதியும் ஜூலை மாதம் 1ஆம் தேதியும் இணைகின்றார். அங்கே கேது இருக்கின்றார். சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டிற்கு அதிபதி, 10ஆம் இடமான தொழிற்சாணத்திலே வந்து அமர்கின்றார். அங்கே இருந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடை பார்க்கிறார். பொதுவாகவே வந்து சந்திரனும் கேதுவும் இணைகின்ற பொழுது கிரக யுத்தம் ஏற்பட்டு அந்த இடத்திற்கு பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். அங்கு செவ்வாயும் இருக்கின்றார், கலகக்காரர், கோபக்காரர். அப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக உங்கள் உடல் சார்ந்து மனம் சார்ந்து பெரும் ஒரு ஆக்ரோஷங்கள் ஏற்படலாம். ஏதேனும் நீங்கள் அவசர கதியில் சில முடிவுகளை எடுத்து சில பிரச்சனைகளை நீங்களே உருவாக்கி கொள்ளலாம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் சில நேரங்களில் பாதிக்கப்படலாம். அந்த 2 நாட்கள் மட்டும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழிலாளர்களிடத்திலே வேலை செய்கின்ற பணியாளர்களிடத்திலே நீங்கள் அதிக கோபத்தை காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவீர்கள். அதனால் அவர்களுடைய மன உளைச்சலுக்கும் எரிச்சலுக்கும் நீங்கள் ஆளாக வேண்டியது வரலாம். தொழில் சார்ந்து அந்த 2 நாட்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பணியாளராக இருந்தாலும் சரி, முதலாளியாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த 2 நாள் தவிர மற்ற நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான நாட்கள். நீங்கள் வெற்றி பெறுவதில் எந்த விதமான தடையோ இடையூறோ கண்டிப்பாக கிடையாது. அதில் விருச்சிக ராசிக்கு ஒரு யோகமான நேரம் இது. சுக்கிரன் வீட்டிற்கு அந்த சுக்கிரனே அதிபதியாக வந்து அமர்கின்ற பொழுது அந்த வீடு பலம் பெறும். நிச்சயமாக உங்களுக்கு அதிக செல்வாக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, மகிழ்ச்சியாக எந்த நேரம் உங்களை சிரித்த முகத்தோடு மற்றவர்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்பஸ்தானம் நல்லா இருக்குது, தன வரவுக்கு குறைவில்லை, மாணவர் கல்வி செல்வங்களுக்கு பஞ்சமில்லை, நன்றாக படித்து மதிப்பெண்களை பெருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இருந்தாலும் அந்த முதல் 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக படிக்கணும். பிள்ளைகளை பொறுத்தவரை ஆண்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையிலே உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய வகையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் பெண்களுக்கு உங்களது பிள்ளைகள் விஷயத்திலே அந்த 2 நாட்கள் நான் சொன்ன 2 நாட்கள் மட்டும் அவர்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். தேவையில்லாமல் வெளி அலைச்சல்களை மேற்கொள்ள விடக்கூடாது. வண்டி வாகனங்களிலே செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும். வீண் செலவுகளோ வீண் விரயங்களோ ஏற்படுத்தாமல் நல்ல நிலையிலே தொழில் செல்லும். அதே போல் தொழில் மீது ரொம்ப அக்கறையாக இருக்கிறீங்க, கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். நண்பர்களுடைய உதவியும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க இருக்குது. தாய் தந்தையருடைய அரவணைப்பும் ஆதரவும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. தந்தைக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை அந்த 30ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும்.
தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாமல் அவரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா உடல் ரீதியான பிரச்சனை அவருக்கும் ஏற்படும். வெளிப்பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது உங்கள் தந்தையார். அதனால் இந்த ஒரு ஆலோசனைகளை மற்றும் பெற்று நீங்கள் கொஞ்சம் கவனமாக இந்த வாரத்தை கடத்தினால் நிச்சயமாக அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் அனைத்து ஊர்களிலே வாழ்கின்ற நமது சொந்தங்களுக்கும் இனிமையாக பயணிக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 6 பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள், வணக்கம். தனுசு ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இப்பொழுது மிகுந்த சிறப்பான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றார். கடந்த வாரத்தை போன்று இந்த வாரமும் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார். அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு மிகுந்த சப்போர்ட்டாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அதேபோல் உங்கள் தாய் மற்றும் தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு மிகுந்த சாதகமான சூழ்நிலை இருக்கின்றார்கள். இளைய சகோதர சகோதரிகள் இந்த வாரத்திலும் உங்களுக்கு மிகுந்த பக்கபலமாக இருக்கின்றார்கள். மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டி மிகுந்த ஒரு உற்சாகமான மனையில் இருந்தாலும் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக வரும். சில நேரங்களிலே உங்களுக்கும் அவர்களுக்கு வாக்குவாதமாக முற்றி அது பிரச்சனையாக உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏதேனும் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் மூலியமாக உங்களுக்கு ஏதேனும் நிலுவையில் பணங்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். வழக்குகள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதன் மூலியமாக நிறைய தன வருவாயும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. சில நேரங்களில் சொத்துக்காக நீங்கள் கேஸ் போட்டிருப்பீங்க. அந்த சொத்து அந்த தீர்ப்பானது வரக்கூடிய நிலையில் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக வரும். அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கின்ற ஒரு அந்யோன்யம் என்பது லேசாக குறைவதற்கான வாய்ப்பு இப்பொழுது தென்பட்டிருக்கின்றது. 7 புதனுக்கு 8 சனி அமர்ந்திருக்கின்றார். அவங்களுடைய புத்தியில் தடுமாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் கரெக்டாக தான் இருப்பீங்க. அவங்க மேலே ரொம்ப பற்றாக இருப்பீங்க, பாசமாக இருப்பீங்க. அவங்களுக்கு ரொம்ப இடம் கொடுத்து அவங்கள நல்லா வழிநடத்தி செல்வீங்க. ஆனால் அவங்க உங்களை புரிஞ்சுக்கிறாமல் உங்களுடைய நல்ல எண்ணங்களை பற்றி தெரியாமல் அவசர கதியிலே சில நேரங்களிலே தவறான முடிவை எடுத்து உங்களிடத்திலிருந்து சில நேரங்கள் விலகி இருப்பதற்கான சூழ்நிலையும் உருவாக்கி இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு புத்தி இப்போ கொஞ்சம் சரியில்லை, பேதலிச்சு நிற்கிது. என்ன செய்கிறோன்றதே அவங்களுக்கு தெரியாமல் சில காரியங்களை செய்கிறாங்க. உங்கள்கிட்ட இருந்து விலகி நிற்கணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதுக்கு அந்த கிரகம் வந்து வழிவிட்டு நிற்கிது. அதனால் கொஞ்சம் உங்களை இல்லற துணை கணவன் அல்லது மனைவிக்கு இல்லை இருக்க பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். அவங்களுக்கு இப்போ டைம் சரியில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். நீங்களும் அவங்களோட சேர்ந்து எந்த விதத்திலும் பிரச்சனையை வளர்த்து விடாமல் பார்த்துக்கங்க. அதே மாதிரி திருமணம் நடைபெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு கொஞ்சம் தடை இருக்கிறது. அது சரியான பின்பு நீங்கள் மறுபடியும் மீண்டும் முயற்சியில் எடுத்து வெற்றி பெறலாம். இப்போ நீங்கள் முயற்சியில் எடுத்தாலும் உங்களுக்கு காரியம் கைகூடாது. ஆனால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி எடுக்கலாம், தவறில்லை. கைகூடவில்லையே என்ற வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நேரம் வரும்போது தான் எல்லாம் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி தொழில் சார்ந்து நீங்கள் எல்லா முயற்சிகளையும் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் தொழில் சார்ந்து எடுக்கின்ற முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய தன வருவாயை கொடுக்கும். அதே நேரத்திலே கொஞ்சம் இடையூறுகளும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா 10 புதன் அவருக்கு 8 தான் சனி அமர்ந்திருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 8 புதன் உட்கார்ந்துட்டார். அதனால் தேவையில்லாத முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடாது. அவசியமான முடிவுகளை மட்டும்தான் எடுக்கணும். ஒரு ஆடம்பரத்திற்காகவோ ஒரு தேவையில்லாத அத்தியாவசியம் இல்லாத விஷயங்களுக்காகவோ நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். இந்த நேரத்தில் அப்படி செய்கின்ற பொழுது நமக்கு ஒரு மனக்கசப்பும் தொழிலாளர் இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஒத்துழைப்பும் கிடைக்காமல் போகலாம். ஏதேனும் ஒரு வகையில் வெளியூர்லேருந்து நீங்கள் நிறைய ஆர்டர் வர வேண்டி இருக்குது, பெண்டிங் இருக்குதுன்னு சொன்னால் இந்த நேரத்தில் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். அவசரப்பட்டு நீங்கள் வரலையே என்று வேதனைப்பட்டு நீங்கள் பிரச்சனைகளையோ அல்லது அந்த சம்பந்தப்பட்டவர்கள் மீது கோபமோ நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. நேரங்கள் வரும்போது தானாக நடக்கும். இப்போ உங்களுக்கு தொழில் சார்ந்து ஒரு ஒத்துழைப்பு இல்லாத நேரம், இந்த நேரத்தில் பொறுமை காப்பது தான் நம்மளுக்கு நல்லது. ஆனால் லாபத்தில் எந்த விதத்திலும் குறை கிடையாது. கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். தொழில் நன்றாக ஓடும். சின்ன சின்ன தடைகளுக்கு பின்னாடி அது ரன்னிங்க்கு வந்துடும். சரிங்களா? அதனால் பயப்பட வேண்டியதில்லை. மாணவ மாணவிகள் கல்வியிலே நல்ல முன்னேற்றத்தை அடையலாம். வேலைவாய்ப்பிற்காக காத்திருக்கின்ற இளைஞருக்கு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும்.
அதே நேரத்தில் வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் அல்லது வெளியூர்களுக்கு சென்று வேலை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் கிடைக்கின்றது. அரசு துறையில் இருக்கின்றவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் நிறைய கிடைக்கின்றது. குறிப்பாக அந்த உணவகங்கள் நடத்துபவர்கள் கொஞ்சம் கவனம் வேண்டும். அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்படின்னா, அந்த முதல் 2 நாட்கள் 30ஆம் தேதியும் 1ஆம் தேதியும், ஜூலை மாதம் 1ஆம் தேதியும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னாக்கா அந்த டைமில் சந்திரன் கேதுவோடு இணைந்து செவ்வாயோடு இணைகின்றார். கிரக யுத்தம் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி எந்த காரியமும் அந்த 2 நாள் நடக்காது. உணவகங்கள் நடத்துபவர்கள் அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு உதாரணத்திற்கு, நீங்கள் கல்யாண வீட்டுக்கு ஒரு சமையல் செய்கிறீங்கன்னா அந்த நேரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கொஞ்சம் சின்ன குறையினாலும் மக்கள்கிட்ட நீ கெட்ட பேர் வாங்க வேண்டி வந்துடும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் எப்படி இருக்கணும்? நாம் ஒரு டெஸ்ட் பண்ணாலும் அடுத்தவங்களையும் வச்சு அதை சரிபார்த்து தான் நீங்கள் வெளியில் அனுப்பணும். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நேரம் இது. உணவகங்கள் நடத்துபவர்களுக்கு மட்டும் ரொம்ப முக்கியமாக நான் சொல்கிறேன், இந்த இதை கவனமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த துறையில் சார்ந்தவராக நீங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் எந்த விதமான முடக்கமும் இல்லை. நிச்சயமாக நல்லா போக வெற்றி கிடைக்கும். சின்ன சின்ன தடைகள், அதை மட்டும்தான் அது கடந்து வரணும். அதுக்காக டிலே ஆகுதுன்னு சொல்லி வேதனைப்படாமல் இருந்தால் போதும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். முக்கியமாக அந்த கணக்காளர்கள், கணக்கு எழுதி அந்த அக்கௌண்ட் செக்ஷனில் உள்ளவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பிழைகளை ஏற்படுத்தி பின்னாடி நீங்கள் வருத்தங்களை தேடிக்கொள்ளாதீங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நுணுக்கமாக இருக்க வேண்டும். கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டத்திலே நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளிலும் கொஞ்சம் கவனம் தேவை. எதை சொல்லணும், எதை பேச, அதை மட்டும் தான் பேசணும். வார்த்தையில் விட்டுட்டோம்னா எடுக்க முடியாது. அதை தான் பிடிச்சிக்கிடுவாங்க. நாளைக்கு நீ சொன்னே இல்லை கொடு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சப்போர்ட்டாக போய் யாருக்கும் சாதகமாக நின்று நீங்கள் வார்த்தைகளை விட்டுறாதீங்க. அது நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக உருவாக்கி கொடுக்கும். அதே போல் இந்த வாரத்திலே தனுசு ராசியை சேர்ந்த உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்திலே உங்களுக்கு 1ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. அதே போல் 4ஆம் எண்ணும் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த வாரத்திலே சுக்கிரன் 6ஆம் இடத்திலே ஆட்சி பலம் அடைந்து மிகுந்த வலிமையோடு இருக்கின்றார். கடன் அடைப்பதற்கும் இந்த வாரத்திலே நம்பர் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். தன வருவாய் உங்களுக்கு இருக்குல்ல, அதனால் கண்டிப்பாக வாங்கின கடனை அடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இப்போ வந்திருக்குது. கையில் பணத்தை வச்சுக்கிட்டு நாளைக்கு அடைக்கலாம்னு நினைக்காதீங்க. கொடுத்து முதல்ல முடிச்சுட்டு நிம்மதியாக இருக்க வழி பாருங்கள். ஏன்னா அந்த டைமில் தான் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ அடைச்சாதான் அந்த கடன் தீரும். அப்படி ஒரு கடன் தீர்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள நேரம் வந்திருக்குது. பயன்படுத்திக்கங்க. வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நிறைய நன்மையும் லாபமும் தரும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இப்பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அனைத்து விதத்திலும் வெற்றி கிடைக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். மகர ராசிக்காரர்கள் இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். பொதுவாக மகர ராசிக்கு கடந்த வாரத்தை போன்றே இந்த வாரமும் உங்களுக்கு பலன்கள் அமைந்திருக்கின்றது. இருந்தாலும் ஒரு விசேஷமான ஒரு விஷயம் இந்த வாரத்திலே உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. அது என்னவென்றால், உங்கள் ராசிக்கு 10 குடையன் தொழிற்சானாதிபதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து ஆட்சி பலம் அடைந்து விட்டார். ஆட்சி பலம் அடைந்தது மட்டுமல்லாமல் 7ஆம் பார்வையாக உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கின்றார். அதனால் இந்த வாரத்திலே நீங்கள் செய்து வந்த பணியை மிகுந்த சிறப்போடு செய்து அதிக லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு. சிலர் தாங்கள் செய்து வந்த பணியை நிறுத்தி இருந்தால் அந்த பணியை மீண்டும் தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதனால் நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாக விளங்கப் போகின்றது. அதே நேரத்திலே உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சந்திரனோடு கேது இணைந்து இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தை ஆரம்பத்தில் ஏற்படுத்துகின்றார். முதல் 2 நாட்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். அதே போல உங்களுக்கு இல்லற துணையாக விளங்கக்கூடிய கணவன் அல்லது மனைவிக்கும் இதே நிலை ஏற்படும். அவர்கள் உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது. சில நேரங்களிலே அதற்கான சில செலவுகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியது வரலாம்.
அந்த 30ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இருந்தாலும் நீங்கள் செய்கின்ற தொழில் மிகுந்த சிறப்போடு செயல்பட போகின்றது. அதன் மூலியமாக மிகுந்த வருமானம் கிடைக்கப் போகின்றது. அதனால் மனதிலே மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. நண்பர்களும் சொந்த பந்தங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருப்பார்கள். அந்த முதல் 2 நாட்கள் தவிர மற்ற நாட்களிலே. அதேபோல் குடும்ப உறுப்பினர்கள், குடும்பத்தை சார்ந்த எல்லாரும் உங்களுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுப்பாங்க, நல்லபடியாக பார்த்துக்கிடுவாங்க. தெய்வத்தினுடைய அனுக்கிரக பார்வையும் துணையும் உங்களுக்கு கண்டிப்பாக எப்பவும் போல இருந்துகிட்டு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகள் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் இந்த வாரத்திலே உங்களுக்கு ஒரு பக்கபலமாக விளங்கும் வகையிலே அமைந்திருக்கின்றார்கள். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை. குறிப்பாக முன்னோர்கள், உங்களுடைய தாத்தா பாட்டி, அவங்ககிட்ட இருந்து ஏதாவது சொத்துக்கள் உங்களுக்கு வர வேண்டியது இருந்தால், அவங்க மூலியமாக ஏதேனும் நன்மைகள் வேண்டியது இருந்தால், பணம் எதுவும் வாங்கணுமா, அவங்கக்கிட்ட போய் ஒரு கையெழுத்து வாங்கணுமா, அவங்க சொத்து உங்களுக்கு தேவையா, எல்லாமே இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். கண்டிப்பாக தடையில்லாமல் கொடுப்பாங்க. இல்லை தொழில் செய்கிறதுக்காக உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா, அவங்ககிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக செஞ்சிருவாங்க. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வழக்குகள் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில் அமையலாம். அதே வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகைகளையும் அமையலாம். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் முதல் 2 நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் முதல்ல உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மனதையும் ஒரு எண்ணங்களையும் ஒருநிலைப்படுத்தி நீங்கள் செயல்பட வேண்டும். ஒரு சாதகமற்ற சூழ்நிலையிலே நீங்கள் உங்கள் சிந்தனையை கொண்டு போய் பிரச்சனைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் இருந்தால் இந்த வாரம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 9 குடைவன் புதன் உங்களுக்கு நேர் எதிராக அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் எதையும் புத்திசாலித்தனமாக நீங்கள் யோசித்து முடிவு செய்து வெற்றி பெறுவதற்கும் கிரகம் வழிவிட்டிருக்கின்றது. தந்தை வழி உறவுகள் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார். குறிப்பாக தந்தையார் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பை தருவார். தந்தை இல்லாதவர்களுக்கு தந்தையுடைய ஆசீர்வாதத்தின் மூலியமாக பல நல்ல காரியங்கள் நடந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை பெறுகின்றீர்கள். அதேபோல திருமணம் என்ற வகையிலே பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவிக்குள்ளே 30ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் சில கருத்து வேற்றுமைகள் வரலாம். அதை பெரிதாக உருவெடுத்து விடாமல் கவனமாக கையாள வேண்டும். அவர்களுடைய சூழ்நிலையிலே சில மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொண்டு நடந்தால் எல்லாம் நன்றாக இருக்கும். அவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக நீங்கள் 2 நாள் இருக்க வேண்டும். அதன் பின்பு அவர்கள் உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக கண்டிப்பாக இருப்பார்கள். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த 5ஆம் எண் தொடர்ந்து உங்களுக்கு சாதகம் செய்யக்கூடிய வகையில் இருப்பதால் பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் 6ஆம் எண்ணும் உங்களுக்கு மிகுந்த சக்தி வாய்ந்த எண்ணாக இந்த வாரத்தில் காணப்படுகின்றது. பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த வாரத்திலே மகர ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:04 வரை சந்திராசிரமம் அந்த மகர ராசிக்கு இருக்குது. அந்த 7:04 இரவு வரை அந்த சந்திராசிரம நேரங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கு. கும்பராசிக்காரர் இந்த வாரத்துடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். கும்பராசிக்கு இந்த வாரத்தில் ஒரு விசேஷமான அமைப்பு வந்திருக்கின்றது. காரணம் என்னவென்றால், உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டிற்கு அதிபதி ஆட்சி பலம் அடைந்து விட்டார். அவரே உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதியாக வரக்கூடியவர். பொதுவாக 9ஆம் வீட்டிற்கு அதிபதி சாதகமான சூழலில் அமர்ந்து விட்டால் நீங்கள் எவ்வளவு பிரச்சனையில் இருந்தாலும் கண்டிப்பாக காப்பாற்றப்பட்டு விடுவீர்கள். உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்குதா, எவ்வளவு மன உளைச்சல் இருக்குதா, எதிரிகளால் பல தொல்லைகள் இருக்குதா, எங்கே போனாலும் உங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டு உங்களை கெடுக்கிறதுக்கு ஆள் நிற்கிறாங்களா, இது எல்லாமே உங்களுக்கு இப்போ காணாமல் போயிடும். காரணம், 9 குடைவன் மிகுந்த வலிமை வாய்ந்த ஒரு கிரகம். அந்த கிரகம் ஆட்சி பலம் அடைந்து உங்களுக்கு 10ஆம் இடமான தொழிற்சாணத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். பொதுவாக தொழிலிலே தடைகள் ஏற்பட்டு நீங்கள் பிரச்சனையை சந்தித்து வந்தால் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு தொழில் விருத்தி இல்லை, தொழிலிலே உங்களுக்கு ஏதேனும் செய்யினை கோளாறுகள், ஏதாவது ஒரு வகையிலே உங்களை முடக்கி வைத்து கொண்டு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டு கூட இருப்பவர்களே குளிபறித்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றாலும் கூட இந்த வாரத்திலே அது நடக்காது.
நல்ல பாடத்தை கண்டிப்பாக அவர்கள் பெறுவார்கள். உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையிலே கிரகம் அமைந்திருப்பதால் உங்கள் எதிரிகளும் காணாமல் போவார்கள். இப்படிப்பட்ட ஒரு அருமையான நிலையிலே இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. பொதுவாக சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்து விட்டாலே எப்பொழுதுமே எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஜாதகத்திலே சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்து விட்டால் அந்த ஜாதகத்துக்கு உரியவர் வாடாத பயிராக வற்றாத ஜீவநதியாக இருப்பார் என்பது சோதிடத்தினுடைய சான்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு அரிய நிகழ்வு இந்த வாரத்திலே அமைந்திருக்கின்றது. அதுவும் கும்பராசிக்காரர் கேந்திரத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார் சுக்கிர பகவான். ஆனால் நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுப்பதற்கான வாய்ப்பை தந்திருக்கின்றார். வண்டி வாகனங்கள் புதுசு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழசை கழிச்சிட்டு புதுசு வாங்கலாம். அதே போல் ஒரு இடத்தை கொடுத்து விட்டு வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏதேனும் ஒரு பழைய இடங்கள் வாங்கி வைத்து யாராவது விலைக்கு கேட்டு வந்தால் நல்ல விலைக்கு போகும். அதே காசை வைத்து நீங்கள் புதிய வீடுகள் கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இப்படி அற்புதமான ஒரு நேரம். ஏதாவது வேலைகள் இருந்து அந்த வேலை பிடிக்காமல் இருந்தால் வேறு வேலைக்கு செல்வதற்கு நல்ல ஒரு யோகமான நேரம். நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், கண்டிப்பாக உடனே உங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்படிப்பட்ட நல்ல நேரம் இது. இடம் மாறுதல் வேண்டி இருப்பவர்களுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடைக்கின்றது. தொழில் சார்ந்து நீங்கள் எதை கேட்டால் இறைவனர்களால் உங்களுக்கு கிடைத்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஏனென்றால் சுக்கிரனுடைய அதிர்ஷ்ட பார்வை 10ஆம் இடமான தொழில் சாணத்துக்கு தான் விழுந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து துறை சார்ந்தவர்களுக்கும் இது யோகமான நேரம். குறிப்பாக சுக்கிரன் சார்ந்த தொழில், கலைத்துறை, உணவு சார்ந்த துறை, ஆடம்பரம் சார்ந்த துறை, போக்குவரத்து துறை என்று இருப்பவர்களுக்கெல்லாம் இது யோகமான நேரம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுவே சனிபாவுடைய தொழில்களான மருத்துவம் சார்ந்த துறை, கால்நடைத்துறை, விவசாயம் சார்ந்த துறைகள், இப்படி இரும்பு சம்பந்தமான தொழில் சார்ந்த துறைகள் இவையெல்லாம் கொஞ்சம் யோகமாக இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே நேரத்தில் சுக்கிரன் உங்களுக்கு எவ்வளவுதான் அனுசரணையான ஒரு சூழ்நிலை கொடுத்து வாழ்க்கையிலே உயர்வதற்கான வாய்ப்பை இந்த வாரத்திலே கொடுத்தாலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே 6 குடைவன் சந்திரன் வந்து 2 நாட்கள் அமர்கின்றார். அந்த 30ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் கேதுவோடு இணைந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். செவ்வாயோடு இணைந்து பார்க்கின்றார். அப்பொழுது உங்களுக்கு இந்த 7ஆம் வீட்டில் கிரக யுத்தம் நடந்து அந்த பாதிப்பு உங்களை தாக்கும் என்ற சூழ்நிலையில் இருப்பதால் அந்த 2 நாட்கள் எந்த விதத்திலும் அவசர கதியிலே நீங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. யோசித்து முடிவெடுக்க வேண்டும். மற்றவர்கள் ஆலோசனை பெற்று நீங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டும். அந்த 2 நாட்கள் உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் இந்த வாரத்திலே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் வெற்றி கிடைக்கும். திருமணத்திற்காக காத்திருக்கின்றவர்களுக்கு அந்த 2 நாட்கள் நீங்கள் தவிர்த்து விட்டு மற்ற நாட்களை நீங்கள் பேசி தீர்ப்பதற்கான, முடிவு செய்வதற்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். அதே போல தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் திருமண வயதில் இருக்கின்றவர்களுக்கு திருமணங்கள் நடந்து முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அல்லது உங்கள் துணையை நீங்கள் தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. 9ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். அந்த 9ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் தான் ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார் 4ஆம் இடத்திலே. அதனால் குழந்தை பாக்கியம், குழந்தை செல்வங்கள் நிறைய உங்கள் வீட்டிலே உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. தம்பதிகள் பயன்படுத்துங்கள். அதே போல நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலியமாக உடனடியாக குழந்தை பேரை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். மகாலட்சுமி வழிபாடு என்பது இந்த வாரம் உங்களுக்கு அதிக கை கொடுக்கும். பயன்படுத்தி வெற்றி காணுங்கள் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த கும்பராசியை சேர்ந்த உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் என்பது உங்களுக்கு 6ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம். இந்த வாரத்திலே கும்பராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு கண்டிப்பாக சந்திராசிரமம் இருக்கின்றது. 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:04 முதல் 3ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை 5:48 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கு. கவனம் தேவை. மீனராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் 6 குடையவனோடு இணைந்திருக்கின்றார். எதிரிஸ்தான அதிபதியோடு சில நேரங்களிலே நீங்கள் தேவையில்லாத சிந்தனைகளுக்கு ஆட்பட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து
அதுவும் தொழில் சார்ந்து நீங்கள் சில நேரங்களிலே தவறான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல 3ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்து மிகுந்த வலிமையை தந்திருக்கின்றார். ஆனால் மனதைரியம் அதிகமாக காணப்படுகின்றது. அந்த மனதைரியத்தை நல்ல வழியில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்து விட்டாலே நமக்கு எப்பொழுதாவது பணம் வந்து சேர்ந்துவிடும். குறிப்பாக உங்களுக்கு எங்கே சென்றாலும் எந்த விதத்திலும் உங்களுக்கு ஒரு வருமானங்கள் கண்டிப்பாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் தொழில் சார்ந்து எடுக்கின்ற முயற்சிகள் பல வெற்றிகளை உங்களுக்கு தந்தாலும், பல வகையிலே இந்த அரசு துறையில் இருப்பவர்கள், அதிகார பதவியில் இருப்பவர்களுக்கெல்லாம், அதிக செல்வாக்கோடு இருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது கொஞ்சம் நிறைய பண வருவாய் வருவதற்கான வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். பயன்படுத்தி கொள்ளலாம். 9 குடையவன் செவ்வாய் குலதெய்வத்திற்கு அதிபதி. அவர் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். அந்த 9ஆம் இடத்திற்கு ஆட்சி பலம் அடைந்த சுக்கிரனுடைய பார்வை விழுந்து கொண்டிருக்கின்றது. சுக்கிரன் ஒரு பெண் வீட்டில் அமர்ந்து 9ஆம் இடமான பெண் வீட்டை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் பெண்கள் மூலியமாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரத்திலே தகப்பனார் என்று சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் 6ஆம் இடமான எதிர்ஸ்தானத்திலே அமர்ந்து அங்கே சந்திரன் கேதுவோடு இணைகின்றார். முதல் 2 நாட்கள் கேதுவும் சந்திரனை இணைகின்ற பொழுது அந்த வீட்டிலே கண்டிப்பாக கிரக யுத்தம் ஏற்படும். அது 6ஆம் வீடு என்பதால் அங்கே உங்கள் ராசிக்கு 9 குடையவனும் இணைந்திருக்கின்றதால், அவர்களுடைய பார்வை 12ஆம் இடத்திற்கு விழுந்து கொண்டிருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். எதிரிகள் கை கொஞ்சம் ஓங்கும். அந்த நேரத்திலே நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டும். தேவையில்லாமல் கோபப்பட்டு அவர்களோடு பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடாது. அது வீண் செலவுகளையும் வழக்குகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் இந்த முதல் 2 நாட்கள் மட்டும் ரொம்ப முன்னெச்சரிக்கையோடு கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அதே போல வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பில் இருக்கக்கூடிய நமது உறவுகளுக்கு கண்டிப்பாக சாதகமான நேரம் பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் ஒரு செலவுகள் வந்தாலும் மீண்டும் அந்த பணம் உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. கவலைப்பட வேண்டாம். எவ்வளவு செலவாகவே நம்ம என்ன செய்ய போகிறோம், வர்ற பணம்லாம் போயிட்டு இருக்கு நினைக்க வேண்டாம். ஒருபுறம் பணம் கண்டிப்பாக வரத்தான் செய்கின்றது. நிச்சயமாக கை கொடுக்கும். அதே போல் உங்கள் கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகமான புதன் ஒரு சாதகமான சூழ்நிலையிலே வந்து 5ஆம் இடத்திலே அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்றார். இந்த நேரத்திலே நீங்கள் கொஞ்சம் தடுமாறுகின்ற பொழுது அவர்களுடைய தோள்களை இருக்க பற்றி நீங்கள் நடக்கலாம். அதுபோல அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டு நடந்தால் இந்த நேரத்திலே நீங்கள் வெற்றி பெறுவதிலே எந்த விதமான தடையும் இல்லை. ஏனென்றால் சில நேரங்கள் நம்மளுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற பொழுது எந்த கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கின்றதோ அது சார்ந்தவர்களோடு நம்ம தொடர்பை வைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், உங்களது கணவன் அல்லது மனைவி இருவருமே சாதகமாக இருக்கின்றார்கள். அதேபோல் நண்பர்கள், சொந்த பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள். மூத்தவர்கள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இப்பொழுது இருக்கின்றார்கள். அவர்களும் சில நேரங்களில் பாதிக்கப்படக்கூடிய வகையில் இருக்கின்றார்கள். தாய் வழி உறவுகள் மிகுந்த சாதகமாக இருக்கின்றார்கள். அவர்கள் ஒத்துழைப்பை தந்து வாழ்க்கையில் உயர்வதற்கான ஒரு வழியையும் காட்டுவார்கள். தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு செலவினங்களை ஏற்படுத்தி உடல் ஆரோக்கியம் குன்றக்கூடிய வகையிலே முதல் 2 நாட்கள் அமைந்திருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் ஆலோசனை என்பது வெற்றி தராது. அதே போல 11ஆம் வீடு அதிபதியாக விளங்கக்கூடிய சனி 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். மூத்த சகோதர காரகன். அவர்களும் உங்களுக்கு செலவினங்களை தந்து எதிர்ப்பான வீடான 6ஆம் வீடை பார்த்து கொண்டிருப்பதால் அவர்கள் ஆலோசனையும் உங்களுக்கு நன்மை செய்யாது. இப்போ யார் நல்லது செய்வாங்கன்றதை சொல்லியிருக்கோமோ அவங்கள ஃபாலோ பண்ணணும். அவங்கள்ட்ட தான் ஆலோசனை கேட்கணும். அப்போ தான் நீங்கள் செய்கின்ற காரியத்தில் வெற்றி பெற முடியும். அந்த இலக்கை நீங்கள் அடைய முடியும். பயணிக்கின்ற இலக்கை நீங்கள் அடைய முடியும். பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமற்ற நிலையில் இருப்பார்கள். உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள், மதித்து நடக்க மாட்டார்கள், நீ சொல்கின்றவற்றை செய்ய மாட்டார்கள். அவர்கள் இஷ்டத்திற்கு இருப்பார்கள். கொஞ்சம் கவனமாக முதல் 2 நாட்கள் அவர்களை வெளியில் வண்டி வாகனங்கள் செல்கின்ற பொழுது
கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லி நம்ம அறிவுறுத்த வேண்டும். அதிவேகம் என்பது நமக்கு ஒரு சில பிரச்சனையை உருவாக்கிவிடும் என்பதை உணர்த்தி கவனமாக இருக்க நீங்கள் அறிவுறுத்த வேண்டும். காவல் பணியில் இருக்கின்ற அரசு ஊழியர்கள் மற்றும் இராணுவத்தில் பணியாற்றுகின்ற ஒரு அரசு ஊழியர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலதிகாரிகள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கெட்ட பேர் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அந்த 30ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் மற்ற நாட்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயத்தில் தலையிட வேண்டாம். தேவையில்லாத நடவடிக்கைகள் மேற்கொள்ளுபவர்களோடு துணை நிற்க வேண்டாம். ஆதரவு கரவு நீட்ட வேண்டாம். அது உங்களுக்கும் பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை கூறுகின்றேன். இப்பொழுது இந்த மீனராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்திலே அதிர்ஷ்ட எண் என்ன என்று பார்க்கின்ற பொழுது 5ஆம் எண் மிகுந்த ஒரு சிறப்புமிக்க எண்ணாக விளங்குகின்றது. பயன்படுத்தி கொள்ளலாம். 6ஆம் எண்ணும் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கின்றது, பாதகம் இல்லை. பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த வாரம் மீனராசியை சேர்ந்த உறவுகளுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. 3ஆம் தேதி அதிகாலை 5:48 முதல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:28 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது. இந்த சந்திராசிரம காலங்களில் பொறுமையும் நிதானமும் அவசியம்.